First, I like didn't really plan to put slides, but என்னோட thought process ஒரு frameworkல fit பண்ணுன்றதுக்காக ஒரு slides போட்டிருக்கேன். And also like I'll try to bring basically value out of the slides also. So so எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் ஒய் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தேவைப்படும். ஒய் இல்லைன்னா நம்ம அதாவது எதுக்கு நம்ம பண்றோம்ன்றத அந்த அந்த கனெக்ட் இல்லைன்னா நம்ம எதையுமே வந்து ஸ்ட்ராங்கா பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் அ கோட் ஃப்ரம் நீஷா, த பர்சன் ஹூ ஹஸ் அ ஸ்ட்ராங் ஒய் கேன் பேர் ஆல்மோஸ்ட் எனி ஹவ். ஸோ அந்த ஒய்யை வந்து நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் யூ வில் ஆல்சோ ப்ராப்ளி ஹேவ் த சேம். நீங்களும் என்னோட கரியர் பத்தில கிட்டத்தட்ட சேம் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதுனால யூ வில் ஆல்சோ ஃபீல் த சேம் திங். So first thing is like growing your money is like invert principle ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எதை பண்றோம்னாலும் இதை பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம கரியர் ரூயின் பண்ணணும்னா என்ன, எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணாம இருந்தாலே நம்ம கரியர் ரூயின் ஆகுது. அந்த மாதிரி ஒரு இன்வெர்ட் பிரின்சிபல்ல இஃப் யூ லைக் மணி க்ரோ பண்ணலைன்னா என்ன பண்றோம், மணி இன்வெஸ்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா பெரிய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஹவு பிக் ஆஃப் அ மிஸ்டேக் வி ஆர் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் போட்டேன். தட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் அவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் டிட், மிஸ்டேக் தட் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டிட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தே ஆல் ஹேட் சம் டைம்ல சம் மணி ஒரு பீரியட் நம்ம okay. They all had some money at some point in time. Assume that நம்ம 1960s நம்ம parents பிறந்திருப்பாங்க. 1960s assume that your grandfather had ஒரு 10,000 rupees வச்சுக்கலாமே. அந்த டைம்ல அது பெரிய மணி. இந்த 10,000 rupees ஓகே இது வந்து என்னோட பேரனுக்காக வச்சுக்க போறேன் என் பையன் பிறக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாச்சா வச்சிருந்திருக்காருன்னா ஹவு இட் வுட் ஹவ் க்ரோன் இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம பார்க்க ட்ரை பண்ணலாம். நான் அகைன் ஒரு எக்ஸாம்பிளா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அவர் வந்து ஜஸ்ட் ஒரு பேங்க்ல போய் அதை ஒரு இதுவா போட்டிருக்கலாம், ஒரு எஃப்டியா போட்டுக்கலாம், ஆர் ஜஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட போட்டிருக்கலாம். அது வந்து ஒன் ஆஃப் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இன்னொன்று என்ன பண்ணிருக்கலாம், அவர் ஜஸ்ட் கோல்டு வாங்கியிருக்கலாம், இன்னொன்று ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம். 1964ல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பை ஸ்டாக்ஸ், பட் தெர் ஆர் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இன் மும்பைன்னு கேள்விப்படுறேன். பட் லைக் அவர் ஈஸியான திங் வந்து டு பை கோல்டு இல்லையா? ஸோ இப்போ நம்ம எப்படி இதை வந்து இந்த இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றதை வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே நீங்க பண்ணலாம். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம். இப்போ கோல்டோட வேல்யூ நம்ம 1965ல என்னன்னு பார்ப்போம். அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சிருக்கலாம், பட் இந்த ப்ராசஸ் வந்து ஷேர் பண்ணி பண்ணா பெட்டரா இருக்கும். அதனால நான் சேர்ந்தே பண்ணலாம்னு நினைச்சேன். 1964 பார்க்கலாமா? 64 இஸ் ஓகே, இதே பிரைஸே நம்ம எடுத்துக்கலாம், 63.25 பெர் கிராம். இப்போ டுடே இன் சென்னை 64 பெர் கிராம்ல இருந்து now we are at the price we are at 6,800. ஓகேவா? இப்போ நம்ம சிஏஜிஆர் கால்குலேட்டர்னா காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இயருக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத கால்குலேட் பண்றதுக்கு காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இது நம்மளாவே பண்ணலாம், எக்ஸல்ல பண்ணலாம், எல்லாத்துலயுமே பண்ணலாம். பட் ஐ ஃபவுண்ட் திஸ் சார்ட் ஆஃப் திங் வெரி யூஸ்ஃபுல். நம்ம ஈஸியான திங் தானே பண்ணணும், அதனால ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். எண்டிங் வேல்யூ வந்து 6,800 இல்லையா இன்னைக்கு, அரௌண்ட் தட் ப்ரைஸ். அண்ட் ஹவு மெனி இயர்ஸ்? அரௌண்ட் 1916 வச்சோம்னா 64 இயர்ஸ். ஓகேவா? பிளைன் சிஏஜிஆர் ஃபார் கோல்டு இஸ் 7.5%. ஸோ அதே நம்ம பண்ணலாம். இப்போ 7.5% வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. வந்து நம்ம ஸ்டார்டிங் இயர் வந்து 1964. அமௌண்ட் வந்து 10,000 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. 10,000 divided by 64, 156 grams வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த 10,000 வந்து என்ன ஆயிருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஐ திங்க் லைக் இட்ஸ் வெரி
basic calculations. இதுவே வந்து எத்தனை வருஷமா நடக்கும்னா 64 இயர்ஸா நடக்கும். சரி சரி. How is it happening? 2008ல ஸோ இதுலயே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு சொல்றேன். ஒரு சின்ன இட்ஸ் இந்த காம்பவுண்டிங் சொல்லுவாங்கல்ல, இட்ஸ் 8 of the world அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது இந்த கால்குலேஷன் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ இதை நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்றோம், எதுக்காக இந்த கால்குலேஷன் பண்றோம், எதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒய் எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 1964ல 10,000 அசியூமிங் தட் இந்த 10,000 வந்து 7.5% கோல்டுல போட்டிருக்காங்க. கோல்டு 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா வேல்யூ டில் 1960 இப்போ வந்து இட்ஸ் 7,66,000 விச் இஸ் ஹியூஜ். ஓகேவா? அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுல இட்ஸ் ஆல்மோஸ்ட் இங்க வரைக்கும் வெறும் 34,000 தான். 2,000 வரைக்கும் கூட இட்ஸ் வெரி லோ. 1,35,000. இந்த லாஸ்ட் 24 இயர்ஸ்ல என்ன நடக்குதுன்றது தான். லாஸ்ட் 24 இயர்ஸ்ல இட் ஹஸ் பிகம் 7x. இதுதான் அது வேல்யூ ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ 7 lakhs வரும். இன்னும் உங்களோட ஃபியூச்சருக்கு இன்னும் அதிகமா வரும். திங்க் தட்ஸ் த பவர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நமக்கு ரீசன். இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தோம்னா, இப்போ தாத்தா வந்து அதை வெறும் சேவிங்ஸ் பேங்க்ல போட்டிருந்தாங்கன்னா 3.5% 3.5% இப்போ அப்போ அது கூட கிடையாது. 78,000 ஆயிருக்கும். தட்ஸ் த டிஃபரன்ஸ். 78,000 versus 7,66,000 அவுட் ஆஃப் ஜஸ்ட் 10,000 rupees. ஓகேவா? ஸோ இந்த 7,66,000 இப்போ பெரிய அமௌண்ட்டா இல்லாம இருந்திருக்கலாம். பட் என்னது பெருசுன்னா ஹவு மச் இட் ஹஸ் க்ரோ. இப்போ 10,000 நம்ம சொல்லலாம். இப்போ 10th நான் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ ஒரு பெரிய லேண்டை வித்து 1 lakh போட்டிருந்தாங்கன்னா நம்ம இப்போ வேலைக்கே போக வேண்டாம். தட்ஸ் ஹவு பிக் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இட் ஹஸ் க்ரோ. இது வந்து சிம்பிள் காம்பவுண்டிங் இஸ் நீங்களே இதை பார்க்கும்போது எப்படி தெரியும் எதனால காம்பவுண்டிங் நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, it will start very slow, it will grow very slow, but once it reaches critical mass, இந்த பிசிக்ஸ்ல கிரிட்டிக்கல் மாஸ்னு ஒரு இது இருக்கு இல்லையா, கிரிட்டிக்கல் மாஸ்ன்றது அதே மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டி ஆர் கிரிட்டிக்கல் மாஸ் இதெல்லாம் சேம் கான்செப்ட்ஸ். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் a certain point in time, then there are lot of things that is contributing to the growth, not just your compounding, not just this and that. There are a lot of things actually that is contributing to the growth. So அதுதான் reason, first reason, and one of the reasons is like being smart. And இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து நான் சொல்றது வந்து இட்ஸ் வெரி இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்றேன்னா, இட்ஸ் ஒன்ஸ் இன் சென்ச்சுரி ஆர் ஒன்ஸ் இன் 5 century ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன். 1960s 1600s இருந்து இந்தியாவில் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் லைக் அஸ், நோ இது மாதிரி டெய்லி லைக் மந்த்லி சம்பளத்துல வேலை பார்க்குற நம்மள மாதிரி பீப்புளுக்கு I don't think people have had such opportunity in at least 500 years. That's how big an opportunity is, because India is at that stage. Yes, at that stage ன்றது நிறைய விஷயத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்தியா அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து நம்மளோட ஜிடிபி growth. We have become the third largest economy. And நம்மளோட ஆவரேஜ் ஏஜ், இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் வந்து இஸ் ஜஸ்ட் 25 or 25 to 30 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். In 2020 around the 2020ல 25 to 30ல இருந்துச்சு இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ். தட் மீன்ஸ் தட் ஃபார் த நெக்ஸ்ட் 25 to 30 years, like most of India's population is in earning category. அந்த ஏர்னிங் கேட்டகரியில இருக்கிறாங்க. அண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எந்த கண்ட்ரிலுமே இல்லை. ஜப்பான் இஸ் லைக், ஜப்பானோட ஆவரேஜ் ஏஜ் இஸ் 60, probably 50. US கனடாலலாம் ஆவரேஜ் ஏஜ் வந்து இட்ஸ் above 50 or around 50.
where 50 இருந்து 55 the people will start retiring, yeah, so they will not make actual money. They will need a lot of support from younger countries like India. For example, manufacturing jobs, like even though US local manufacturing push அது இதுன்னு என்ன பண்ணாலுமே they will need people to make the local manufacturing. So இந்த மாதிரி விஷயம்லாம் இந்தியன் கம்பெனிஸ்க்கு it is giving a huge opportunity because every other country has to in some form rely on us. வேற வழியே இல்லை. So that is one of the reasons that we should invest in the Indian market, especially now. Even like across the world, people are trying to invest in Indian market. அது இன்னொரு ஸ்டோரி. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டேட்டா வச்சு சொல்லணும்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகி கோட்ஸ் கேட்டிருப்போம். மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோ பார்க்கலாம். 40 lakh crore. இந்த 40 lakh crore இது என்ன பெரிய 40 lakh crore இஸ் சம்திங் லைக் ஹியூஜ் இல்லையா? அண்ட் இது நான் என்ன ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இஃப் இட்ஸ் a graph it will be very easy to show. So என்னன்னா it is ballooning. 40 lakh crore வந்து it's growing like crazy ன்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ இங்க பாருங்க 2022ல it's 1,60,000 crores. It's just 1,60,000 crores. இப்போ in 2024 it's 40 lakh crores. So that's how it is growing. That data may be wrong. I can't read it. So this is 28,000, 24, 28,000 crores, and in the difference கூட நமக்கு தெரியுது. It's the growth in the entry of mutual funds. It's phenomenal. அதுல என்ன ரீசன்? இது எதனால நம்ம எதனால இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, we should invest because our money can easily grow. Yeah, இந்த mutual funds உள்ள வர்ற money எல்லாமே they have to buy some of the stocks, and if they are buying stocks, that stock price will increase. So it's an automatic, இது ஒரு லாட்டரி மாதிரி வச்சுக்கோங்களேன். It's a lottery that we can easily get a bumper effect out of this money that is flowing into mutual funds. And mutual fund is buying like random companies in the sense they are buying safer companies. And for you as a individual investor, you can buy any company that you feel is going to grow. So உங்களோட impact on market, உங்களோட returns on market can be much higher than a mutual fund. For example, for an individual investor, எனக்கு கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியும்னா, I can make 30% returns. 30% returns in over 5 years is how much? It's 150. So it's almost 200. It's four times your money. That's how much uh, uh, money that you can make by investing right in this at this point in time. Yeah, and the next 20-25 years is a golden period. So why I think I'm trying to communicate my voice, and I hope you will be able to find your own voice as well. Like உங்களுக்கும் because there are less opportunities outside, right? Like how long are you going to work till, or do you want to work till you're 50, 60 something, or do you want to work till you're 45 and be comfortable with the money that you have and invest that money and get returns and live off that interest? That is also possible. So if you can be smart about your money, that is absolutely an option. Like for example, 45 years like if you have a $1 million, like for example 8 crore portfolio, then you can chill and retire, and your that 8 crore portfolio will take care of your money, take care of your family and kids studies and everything. That's how big of an edge that you can get by investing into market and learning the art of investing. So that's இது வந்து நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, but first hand experience நான் சொல்றேன். I am starting to see that effect. I'm investing from 16-17 இருந்து, and till 2020 I probably did not have much to show for, but I kept on adding to the market. I மாசம் the 20,000, 15,000 something I have been keep on adding, and it has grown to a considerable amount now. Like for in நான் போட்ட amount ஒரு 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். I have a portfolio of like 20 lakhs, which is twice the money that I put in the market for a short period of time. It's not really long. The lifetime it's just a 7 year. And what this 7 year can do for me is this 7 year of investment can boost my next 7 years. So I'm starting from 20 lakhs now, and the next 7 years I can make more. I can make easily 3x, I guess. The 7 years, I think even more. I hope more. So that's how compounding also works. Like
ஒன்ஸ் யூ ஹேவ், இப்போ நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட் என்னால பேச முடியுதுன்னா ஐ ஹவ் சீன் த ஃபால்ஸ், ஐ ஹவ் சீன் த ரைசஸ், ஐ நோ ஹவு டு பிக் த ஸ்டாக்ஸ். ஸோ ஸோ ஐ நோ ஹவு டு பிக் த ஸ்டாக்ஸ் சொல்லியாச்சு. ஸோ ஐ ஷேர் ஹவு டு பிக் த ஸ்டாக்ஸ் as well then. So stock picking, I think like a lot of us have already been through இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் எல்லா இடத்துலயுமே கேள்விப்பட்டது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்கு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இஸ் யுவர், நீங்க வந்து ஆனுவல் ரிப்போர்ட் ரீட் பண்ணணும், ஒரு லைன் பை லைனா பார்க்கணும், எவ்வளவு டிப்ரிசியேஷன் இருக்கு, எவ்வளவு டெப்ட் இருக்கு, எவ்வளவு வாட் இஸ் டெட் ஈக்விட்டி ரேஷியோ, இது எல்லாமே இருக்குதான் செய்யுது. பட் that's for an investor who is putting like millions and billions of dollars. For you as an individual investor, it is probably a good way to study. But நான் என்ன பண்றேன்றதை நான் ஷேர் பண்றேன். Know your fundamentals. You want to see, or you need to know how, sorry, yeah, how the money is made in the stock market. எப்படி money make பண்றாங்க ஒரு company. If the company is undervalued, more people will put the money and make sure the company is overvalued, and make sure the company is trading at its actual value. டிப்பிக்கலா ஒரு கம்பெனி மேல எப்ப இன்வெஸ்டர்ஸ் தூக்கி பணத்தை தூக்கி போடுவாங்க அப்படின்னா when it grows, obviously, yeah. So நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்றதுல நான் என்ன செக் பண்றேன் டிப்பிக்கலா அப்படின்னா, யூ ஜஸ்ட் சி, நம்ம எக்ஸாம்பிளாவே பார்க்கலாம். யூ ஜஸ்ட் சி screener.com is a very good website. இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு, நீங்க மணி கண்ட்ரோல்ல பார்க்கலாம், எல்லாத்துலயுமே பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ டைட்டன் எடுக்கலாமா, டைட்டன் எடுத்தோம்னா யூ லைக் உங்களுக்கு வந்து நீங்க இந்த டேட்டாலாம் வந்து மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு see is here what is the quarterly results, or also you can look at annual results. For here இங்க quarterly results இருக்கு, so we can look at quarterly results. How is the company performingன்றத இதுல நம்ம ஈஸியா பார்க்க முடியும். So yeah, quarterly results here. சேல்ஸ், நீங்க ஜஸ்ட் இப்போ நீங்க தான், இப்போ நான் இந்த கிளாஸ் முடிஞ்சுக்கு நீங்க இந்த கம்பெனியை பாக்குறீங்க, லுக் அட் ஹவு இட் இஸ் க்ரோயிங். லைக் over 10-year period of clear revenue grow. There is no doubt in your mind that whether the revenue is growing or not. Even in 2020 during COVID, they seem to have grown 21,000 crores, they 21,600 crores they have grown, which is a significant feat, right? And profit, and the next thing that you see, this is top line சொல்லுவாங்க, sales or revenue, and the next thing that you see is bottom line. And bottom line is 725 crores in March 2013, and now it is 2024, it's 3,496 crores. So it's again a plain growth. You cannot neglect this growth. It is growing. Okay, and also whenever EPS என்னன்னா earnings per share, so total number of shares, net profit divided by total number of shares is EPS. EPS, அதாவது net profit grow ஆச்சுன்னா EPS grow ஆகும். So whenever someone says okay, EPS is growing, it means that the net profit of the company is growing. So அதுதான், like if you understand the technical, like in the sense earnings per share or net profit, it's the same thing. Like you don't have to worry about differentiating it much. பட் இதுதான் வந்து இது வந்து ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். தென் வாட் எல்ஸ் யூ கேன் சி is probably cash flow. Is the cash flow growing, and is cash flow from operating activities growing? அது மட்டும் வேணா பார்க்கலாம். பட் ஐ திங்க் that is also somewhat, at least 2 years into your investment journey, you can start to see. For now, I think the main thing that you see is as a fundamental analysis, you can see sales. You can see net profit. You can also see operating profit margin. Operating profit margin is again a plain simple thing. என்னன்னா எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது கம்பெனி. அதாவது நம்ம 10 ரூபாய் செஞ்சு ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதை 14 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா they have 40% operating margin. So that's what we are seeing. So it's again a very basic concept. அதனால அதை நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஆனா ரொம்ப நான் வந்து ஐ நீட் டு டிக் டீப்பர் அப்படின்னு சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இஸ் ஜஸ்ட் தட். ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள், யூ வில் ஆல் லைக் நீங்களாவே அதை பண்ணுவீங்க. நான் சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நான் இது மட்டும் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும்னா கிடையாது. ஐ வில் ப்ராப்ளி கோ சம்வாட் டீப் பேலன்ஸ் ஷீட்ஸும் பார்ப்பேன்,
கொஞ்சம் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் பார்க்கலாம். அண்ட் ஹூ இஸ் ஹோல்டிங், ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் எவ்வளோ இருக்கு, எஃப்ஐ எவ்வளோ இருக்கு, டிஏ எவ்வளோ இருக்கு, இது எல்லாமே பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆஃப் இன்வெஸ்டிங் ஆஃப்டர் யூ ஹேவ் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 lakhs ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் சி. பட் ரைட் நவ் ஐ டோன்ட் திங்க் யூ நீட் டு சி. ஸோ ஓகேவா, இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல பார்த்தா போதும். அண்ட் ஐ எம் பிரிட்டி ஷுவர் நீங்க டவுட் பண்ண வேண்டாம். மேபி ஹீஸ் லைக் ஏன் இவ்வளோ கம்மியா பார்த்தா போதும்னு சொல்றாருன்னா, by by saying this I am also trying to reduce your resistance towards investing. And நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுதான் முதல்ல அதுல பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன அந்த அந்த டிக்கிங் டீப்பர்லாம் வந்து அதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்பவே பண்றது இட்ஸ் இல்லாஜிக்கல். ஏன்னா காசு போடாம, ஏன்னா இட் வில் பிகம் தட் ரெசிஸ்டன்ஸ் விச் வில் கீப் யூ அவுட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ இப்போதைக்கு நீங்க இது மட்டும் பாருங்க. If the profit is growing, if the operating profit margin is steady, there are companies which can have operating margin which is like 30-40%, right? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதே லைன்ல இன்னொரு கம்பெனி பார்த்தோம்னா சிடிஎஸ்எல் ஒரு கம்பெனி இருக்கு. சிடிஎஸ்எல் சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் ஆல் திஸ் சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இவங்கள்ட்ட தான் வந்து தே ஹேவ் ஆல் த மார்க்கெட் டேட்டா, தே மேனேஜ் த டெலிவரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். So it's a company that does not have any by design. அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு காம்படிட்டரே கிடையாது. இட்ஸ் அ மோனோபோலி கைண்ட் ஆஃப். ஸோ அங்க ஆப்ரேட்டிங் மார்ஜின் பாருங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் 61%. ஸோ இப்போ இதுல இருந்து நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். நீங்க என்னன்னா, ஓகே, டைட்டன் ஹேஸ் ஒன்லி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் 10% அண்ட் திஸ் கம்பெனி ஹேஸ் 61%. ஸோ நீ இப்போ எனக்கு சொல்லு வெதர் டைட்டன் இஸ் குட் ஆர் திஸ் கம்பெனி இஸ் குட், பிகாஸ் ஆப்வியஸ் திங் திஸ் கம்பெனி சீம்ஸ் டு பி பெட்டர், ரைட்? பட் அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன பார்க்கணும்னா, வெதர் த வேல்யூஷன் ஆஃப் திஸ் கம்பெனி இஸ் ஆல்ரெடி அக்கௌண்டிங் ஃபார் திஸ் பெனிஃபிட் த கம்பெனி இஸ் ஹேவ். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கு, that they are a monopoly and they have an operating profit margin of 61%. மார்க்கெட் வந்து இது ஆல்ரெடி இந்த நியூஸை டைஜஸ்ட் பண்ணி இந்த கம்பெனி அதிகமாக வேல்யூ பண்ணியிருந்தது அப்படின்னா, இட் இஸ் வெரி அன்லைக்லி த ஸ்டாக் பிரைஸ் வில் லைக் கிரேசியா க்ரோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுல அதை நம்ம எப்படி பார்க்கணும், அதாவது வேல்யூவேஷனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷனை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் இஸ் எம்கேப். எம்கேப்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா number of stocks outstanding into the share price. Number of stocks outstanding multiplied by the share price. Share price is 2000 and number of shares outstanding is where they have put it. But the number of shares outstanding, if into the 2800 number, will give you 21,000 crores. And PE அப்படின்றது இப்போ இந்த 21,000 crores தான் இந்த கம்பெனியோட வேல்யூ. தட் மீன்ஸ் தட் if I can give them like நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த கம்பெனிக்கு ஒரு 30,000 crores கொடுத்தனா, they will give us the company, sorry, 21,750 crores கொடுத்தனா we are giving like நம்ம பேர் கம்பெனி எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இப்படி இதுதான் டெஃபினேஷன் வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட டெஃபினேஷன் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த கம்பெனி இன்க்ளூடிங் எவ்ரிதிங், தேர் அசெட்ஸ், தேர் லைபிலிட்டிஸ், தேர் ஃபியூச்சர் ரெவன்யூஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இந்த மார்க்கெட் கேப்பை மட்டும் பிளைனா வச்சும் நம்மளால வேல்யூவேஷனை கரெக்டானு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேல்யூவேஷனை இன் ரிலேட்டிவ் டு எதை வச்சு நம்ம ரிலேட் பண்றது, அப்படி இந்த பிரைஸை வச்சு தானே நம்ம ரிலேட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு ரேஷியோ கால்குலேட் பண்ணுவாங்க, விச் இஸ் த பிரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ. இதுக்கு ஒரு டெஃபினிஷன் நான் சொல்ல ட்ரை பண்றேன். இது வந்து நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற டெஃபினிஷன். இது ஃபியூச்சர் இந்த கம்பெனியோட ஒரு ரூபி ரெவென்யூக்கும், சாரி, ஒரு ரூபி ப்ராஃபிட்டுக்கும் ஒரு இன்வெஸ்டர் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்றது தான் ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனியோட ஒரு ரூபி ஆஃப் ஃபியூச்சர் ரெவன்யூக்கும் now investors are ready to pay this 51 rupees or 52 rupees. So which means that the company is very highly valued, right? It's a simple logic. Value multiple, profit multiples ன்னு சொல்லலாம். இது ₹1 ப்ராஃபிட்டை வாங்குறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரெடி டு பே 51 rupees. இது எதனால இன்வெஸ்டர்ஸ் இவ்வளோ ஹையா வேல்யூ பண்றாங்க இந்த கம்பெனியை அப்படின்னா, because the investors are expecting strong future growth. So இது எல்லாமே வந்து இந்த பிரைஸ்க்குள்ள
account market is accounting all this future growth, all this valuation, 21,000 market cap growth, everything into the price that is currently it is trending. அதனால they are valued very high. Let's see டைட்டனுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I don't know their stock P. Titan is like even very highly valued because probably they have been growing very long for a very long period of time, and Titan is in gold business. Generally, gold business are valued high. நம்ம அதை வந்து நம்ம பியர்ஸ்ல பார்த்தா தெரியும். Peers. These are peers. Titan is a retail company. Kalyan Jewellers is a retail gold company. Tangamail is probably in that sense Tangamail is undervalued. இதுவும் நம்ம straight up PE ratio கம்பேர் பண்றது மூலமா which company is valued higher and which company is valued lower என்றதையும் நம்ம பார்க்கலாம். For just out of this PE ratio நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம், தங்கமயில் இஸ் அண்டர் வேல்யூட், டைட்டன் இஸ் ஓவர் வேல்யூட், ஐ கேன் பை தங்கமயில் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. பிகாஸ் there are a lot of factors which is affecting the stock price. நம்ம இப்போ PE ratio எப்படி கால்குலேட் பண்றாங்க நம்ம ஃபார்முலா பார்த்துருப்பேன். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரைஸ் பர் ஷேர், அதாவது அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அந்த 2000 rupees சம்திங் இருக்குது இல்லையா, சிடிஎஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ன்றது ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ், அது நம்ம பார்த்தோம். ஸோ இதுல அல்டிமேட்லி நான் சொன்ன டெஃபினிஷன் உங்களுக்கு இதுலயே கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ்க்கும் வாட் இஸ் த பிரைஸ் தட் இஸ் மார்க்கெட் இஸ் வில்லிங் டு பே. ஏர்னிங்ஸ்க்கு வாட் இஸ் த பிரைஸ் தட் மார்க்கெட் இஸ் வில்லிங் டு பே, that is the PE ratio. Okay, so we'll come back to சாரி குமால், ஆக்சுவலி எனக்கு அது புரியல. ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ன்றது என்னது, மறுபடியும் சொல்ல முடியுமா? ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ன்றது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு நிமிஷம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ன்றது பேசிக்கலி யுவர் நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை தி டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். பேசிக் அதான்பா, நீ வந்து டோன்ட் வரி அபவுட் தி கால்குலேஷன்ஸ். வாட் யூ டூ இஸ் நீ அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணு. ஏன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பேசிக்கலி மீன்ஸ் ஹவு மச் த ஒரு ஷேருக்கும் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்றதான். இத நான் இது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வரேன், நான் இந்த இபிஎஸ்க்கு வரேன். ஓகேவா, ஐபிஓ பத்தி பேசும்போது நான் இந்த இபிஎஸ்க்கு வரேன். அப்போ உனக்கு புரியுதான்னு பாரு. அப்போ புரியலன்னா வில் கம் பேக் டு திஸ் அகைன். ஓகே ஓகே, ஸோ அகைன் இப்போ ஒரு வாட்டி ஐ ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ். இஃப் இட்ஸ் நாட் ஓகே தென் வில் கோ டு ஐபிஓ எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ன்றது த நெட் ப்ராஃபிட் தட் இஸ் 129 crores divided by the total number of outstanding shares. இந்த கம்பெனியோட 100% ஓனர்ஷிப் வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஷேர்ஸை பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஃபியூ ஷேர்ஸ் தான் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத டிவைட் 129 crores வச்சு டிவைட், பேசிக்கலி 129 crores டிவைடட் பை the total number of shares, that is the EPS number. ஓகேவா, அதாவது இப்போ நீ ஒரு ஷேர் இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் நீ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் சிடிஎஸ்ஓட ஒரு ஷேர் நீ வச்சிருக்கேன்னா உனக்கு உன்னோட ப்ராஃபிட் வந்து 12.37. உன்னோட அந்த பர்டிகுலர் ஷேர் ஹோல்டருக்கு இந்த கம்பெனி ஓஸ் 12.37 of the profit, but they will not give you obviously. So அதுதான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு எவ்வளவு பிரைஸ், அதாவது டோட்டல் பிரைஸ் வந்து இது 2000 rupees இல்லையா, கரண்ட் பிரைஸ் வந்து 2080 rupees. டிவைட் 2080 டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர் விச் இஸ் 12. அதை டிவைட் பண்ணோம்னா என்ன நம்பர்ன்றது தான் PE ரேஷியோ விச் இஸ் 51. ஸோ இதுதான் வந்து PE ரேஷியோ. அகைன் நம்ம இந்த PE ரேஷியோ வந்து நம்ம இன்னொரு வாட்டி இது பண்ணும்போது இபிஎஸ் வந்து இன்னொரு வாட்டி நம்ம ஐபிஓ எக்ஸாம்பிள் சொல்லும் போது நான் ட்ரை பண்ணேன். ட்ரை டு பிரஷ் இட் அகைன். ஓகேவா, ஸோ ஹவு டு பிக் அ ஸ்டாக்கும் இது மூணுமே நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் நான் இது ஒரு இதையும் தனித்தனியாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் யூ நோ, growing money we see, because like not growing money does not make sense, and how faster your money can grow is also very very important, because FD ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இன்னொரு இல்ல
அக்ரெசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கோல்ட்ல ஒருவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த டிஃபரன்ஸ் வந்து விட் பி வெரி வெரி ப்ரொனவுன்ஸ்ட். ஒரு 8% growth ரேட்டுக்கும் 10% growth ரேட்டுக்கும் நம்ம ஷார்ட் டேர்ம்ல ஒரு 2% தான் டிஃபரன்ஸா தெரியும். பட் ஓவர் 25 இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ வில் லூஸ் அவுட் ஆன் லைக் ஃபியூ க்ரோர்ஸ். அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் வை ட்ரை டு பி ஆன் த அக்ரெசிவ் சைட். அண்ட் சேவிங் வர்சஸ் இன்வெஸ்டிங் அகைன் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் இஸ் சம்திங் தட் யூ கேன் பீட். லைக் இப்போதைக்கு நீங்க சாதாரணமா பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியாது. லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் ஃபார் இந்தியா இஸ் அபவுட் 11-12%. அதாவது ஆக்சுவலா நம்பர் சொல்லும் போது ஆர்பிஐல வந்து இன்ஃபிளேஷன் வந்து ஒரு 5.56 தான் சொல்றாங்க. பட் த அஃபிஷியல் the inflation the market is feeling is about 11.5-12%. So if your money is not growing by 11-12%, your money is basically shrinking. உங்களோட கிட்டி வந்து ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் அகைன் ரீசன் ஃபார் இன்வெஸ்டிங். இதுல வந்து முக்கியமானது வந்து இந்த ஐபிஓன்றது என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லலாம். ஸோ நான் we are 3 people. லெட்ஸ் சே நம்ம 3 பேரும் ஒரு crore போட்டு 3 பேர் வேண்டாம் 4 பேர் வச்சுக்கலாம். அப்போதாங்க மேத் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ 4 பேர் இருக்கிறோம். 4 பேர் each person is giving us. Let's just see if someone is trying to join us. 4 பேரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு anyone is trying to join. 4 பேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு crore வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 crores. We have 4 crores. இந்த 4 crores நம்ம இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஓகே ஒரு கம்பெனியாவே ஆரம்பிக்கிறோம். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த கம்பெனி இஸ் மேக்கிங் குட் மணி. ஓகேவா? 4 crores இருக்கு. அண்ட் த கம்பெனி இஸ் ப்ராப்ளி மேக்கிங் 1 crore ரெவென்யூ வந்து எவ்ரி இயர் மேக் பண்ண ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனி. ஸோ தட் இஸ் how it is going. அந்த மாதிரி வச்சுக்கலாம். தென் இஃப் யூ ஆர் அப்போ வந்து லெட்ஸ் சே என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம். லெட்ஸ் சே ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் we are manufacturing bubble gums வச்சுக்கலாம். ஸோ 4 crores வச்சு we are manufacturing bubble gums and we are reaching a revenue of say 5-6 crores in Tamil Nadu வச்சுக்கலாம். And we want to grow to India level. ஸோ தமிழ்நாடுல வந்து 5-6 crore ரெவன்யூ நம்மளோட ப்ராடக்ட் பர்டிகுலர்லி ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. ஸோ we want to grow to India level. And right now we have 4 crores and 4 partners. 4 partners equally they have given 1 crore each. So obviously the decision, the company ownership எப்படி இருக்குன்னா everyone owns 25% of the company. And company valuation வந்து இப்போதைக்கு 4 crores தான். Right now the plain valuation which is the amount they have put in. அதுக்கப்புறம் வந்து the company wants to grow. So the company wants to grow. What the company will do is okay நம்ம வந்து என்ன 4 பேர் என்ன டிசைட் பண்ணனா okay let's do an IPO. நம்ம டவுன்ல க்ரோ ஆனோம், நம்ம சிட்டில க்ரோ ஆக முடிச்சு. தென் வி grown to the state level also with this money. But with for India level we need more manufacturing plants, more distribution, more raw material cost and everything. Distribution warehouses இது எல்லாமே காஸ்ட் அதிகமாகும். So what we can do is we have to raise money அப்படின்னு சொல்றோம். There are multiple ways of raising money. One is like obvious this thing is venture capitalist போய் கேட்கலாம் which startups are doing. Startups போய் venture capitalist money கேட்பாங்க. But we are a manufacturing company. So probably venture capitalists may not support us. We are thinking of something else which is making our company public. நம்ம வந்து இப்போ 4 பேர் இருக்கோம். each person owns 25% of the company and we want to go public. And what we'll do is we'll recruit some investment bank like say let's recruit Axis Bank. Okay, and we will ask Axis Bank to நம்மளோட books எல்லாம் ஓபன் பண்ணி காமிச்சு this is our investments, this is our growth, this is our revenue and these are our assets, these are our liabilities எல்லாத்தையும் காமிச்சு ஆக்சிஸ் பேங்க்ட்ட நம்மளோட ஐபிஓ கேஸ கொடுக்குறோம். ஸோ வாட் ஐபிஓ வில் the Axis Bank will do is they will basically book building ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. they will first value your company to actual terms. வேல்யூஷன் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம சொல்லும் போதும் நம்ம ஆக்சிஸ் பேங்க் என்ன சொல்லலாம்னா ஸோ ஈச் பர்சன் owns 25% of the company
Now we are ready to give away 5%. Each person is ready to give away 5%. We will retain the rest of our shares. So we will 4% will have the 80% of shares. நம்ம 80% of the share ownership நம்மளே வச்சுக்கலாம். Promoters நம்ம தான் 4 பேரும் promoters and we will own the 80% of the shares. The 20% மட்டும் மார்க்கெட்ல float பண்ணி we'll make money out of it அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். Then Axis Bank will write a paper on us, like they'll basically value each of our assets, liabilities and everything. அண்ட் நம்மளோட ஒரு ஷேரோட பிரைஸ் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட ஒரு ஷேரோட பிரைஸ் என்னது? இப்போ வந்து நம்ம இப்போ சாரி 4 crore வேல்யூஷன் இருக்கு இல்லையா? 4 crore வேல்யூஷன் இருக்கு. நம்ம ஈச் ஷேரோட பிரைஸையும் மொத்தமா 4 crore பிரிச்சிருவாங்க ஆக்சிஸ் பேங்க். ஓகே, மொத்தம் 4 crore ஷேர்ஸ்னு பிரிச்சிடலாம். ஈச் ஷேரோட வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர் இஸ் 1 rupee and you are all owning the 3 crores each share, sorry 4 crores valuation and 1 crore வந்து we are trying to let's say we will own the 3 crore and 1 crore valuation of the company we want to put it public and make it public and the public will buy. அதுதான் initial public offering. The 1 crore of the 1 crore number of shares Axis Bank வந்து they'll do a book building பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா they will sell it to promotion, they will sell it to multiple high net worth individuals. அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளோட் பண்ணி they will make our case. இந்த கம்பெனி வந்து this is how they have grown, this is how they have grown, this is their future track record and they have a special bubble gum which is highly appreciated by the market. இதெல்லாம் இந்த growth story எல்லாம் சொல்லி முடிச்சு we are growing at a higher pace. So what the book builder will pitch is they will find a number. Okay, the valuation of the 4 crores the capital, but throughout their business they have put in lot of valuation, lot of hard work and they have grown so much. So based on our calculation this company is valued at say 8 crores அப்படினு valuation பண்ணுவாங்க. பண்ணிட்டு and based on 8 crores நம்மளோட ஷேர் பிரைஸ் என்னது 2 இருக்குமா? So they will give a share price of 2 stock exchanges and அப்பதான் வந்து people can actually get in, like people can bid for IPO application சொல்றோம் இல்லையா? நம்ம IPO ல வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனி இப்படி grow ஆயிருக்கு, our share price is 2 rupees and our company is valued at 8 crore அப்படின்னு சொல்லி இந்த புக் பில்டிங் ரோட் ஷோ எல்லாம் பண்ணுவாங்க. they will go talk to radio, TV, everywhere and everything and investors வந்து then they will read our story, how this company is, what are their growth prospects அப்படின்றதெல்லாம் read பண்ணிட்டு if they believe that the company is worth 8 crores then they will buy that 1 crore shares at the rate of 2 rupees. And typically for an IPO company either 10% increase ஆகும் or 10% decrease ஆகும், which means that நம்ம பிட் பண்ற 2 crore இருந்து 2.2 rupees வரலாம், 1.8 rupees வரலாம், but the promoter will make money during the process, which means நம்மளோட வேல்யூஷன் என்ன இருக்குன்னா நம்மளோட 3 crore shares வந்து ஆல்ரெடி நமக்கு 6 crores ஆயிடுச்சு நம்மளோட வேல்யூஷன் and the rest of the 1 crore shares வந்து it has become 2 crores and if the investors are valuing the company at more வேல்யூஷன்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இல்ல இந்த கம்பெனியோட ரெவென்யூவே வந்து 8 crores இருக்குப்பா, 9 crores இருக்குப்பா, ஐ திங்க் the company should be valued at 10 crores. So let's 5 rupees வர்ற வரைக்கும் இந்த ஷேர் பிரைஸ் வாங்கிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி if some there are investors இல்லையா, இன்வெஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சு they are buying till 5 rupees வச்சுக்கோங்களேன். So our company is like valued at 4 into 5 which is 20 crores. 20 crores valuation ஆயிடுச்சு. நம்ம வெளியே கொடுத்த 1 crore வந்து 5 crore ஆயிடுச்சு. இந்த 5 crore வந்து நமக்கு கேபிட்டலா கிடைக்கும் and we can make the 5 as a company, as promoters we have the new capital and we can use that to grow and as நம்மளோட கம்பெனியோட வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால we can get into debts which is loan. இப்போ நான் வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலா போய் லோன் கேட்டா நம்ம என்ன கேட்கறாங்க, கொலாட்டரல் கேட்கறாங்க, உங்களோட ஒர்த் என்ன ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க இல்லையா? இப்ப கம்பெனியோட ஒர்த் என்ன ப்ரூவ் பண்ணும்போது நம்ம வந்து 4 crore வேல்யூவேஷன்ல இருந்து நமக்கு எவ்வளவு லோன் கொடுப்பாங்களோ அதோட இப்ப நம்மளோட வேல்யூவேஷன் 20 crore ஆயிடுச்சுன்னா we can get all those sort of investments. டெட்டாவும் நம்ம ஈஸியா டெட் வாங்க முடியும் and market is also valuing us high. So அப்பதான் வந்து we as a public company we will have to work for the shareholders
அண்ட் வில் ஹேவ் டு ஒர்க் ஃபார் த ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ். இந்த மாதிரி கவர்னன்ஸ் ரிலேட்டட் பாலிசிஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வி வில் ஸ்டார்ட் டு க்ரோ. இது வந்து கம்பெனி சைட். நவ் இதே நீங்க இன்வெஸ்டர் சைட்ல பாத்தீங்கன்னா இது இப்போ 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 இந்த 20 crore சொன்னோம் இல்லையா, 4 crore இருந்தது விச் இஸ் பிகம் 20 crore அப்படின்னு ஆச்சு இல்லையா, அதுதான் வந்து அந்த கம்பெனியோட எம் கேப் விச் இஸ் மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இதுதான் அந்த மார்க்கெட் கேபிட்டல். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் இதுல இல்லை. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம கால்குலேஷன் படி டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் இஸ் 4 crore ஷேர்ஸ் இல்லையா. ஸோ இப்போ நம்மளோட ரெவன்யூ வந்து 8 crores நெக்ஸ்ட் இதுல வந்து 8 crores ரெவன்யூ. அதுல வந்து நமக்கு 2 crores ப்ராஃபிட் வச்சுக்கோங்களேன். 2 crores ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், total number of shares which is 4 crores. So இந்த 2 crores divided by 4 crores is 0.5. அந்த 0.5 தான் நம்மளோட ஸ்டாக்கோட PE இருக்கும். That's the calculation for EPS. நம்மளோட ஷேர் பிரைஸ் வந்து 5 rupees நம்ம சொன்னோம் இல்லையா, 5 rupees. So நம்மளோட EPS divided by the price which is 5 divided by our EPS is the PE ratio. அதான் நம்ம ஸ்டாக்கோட PE ரேஷியோவா இருக்கும். John, இப்போ are you able to grab that? Yeah, இப்போ புரியுது. I hope like it's really not that's நானும் அவ்வளோ தெளிவா சொல்லலைன்னு நினைக்கிறேன். பட் ப்ராப்ளி உங்களோட ரீடிங்கும் ஹெல்ப் பண்ணும். பட் I'll keep it supporting you guys also. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இப்போ. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த IPO ப்ராசஸ். இதுதான் தென் IPO ப்ராசஸ் எதுக்காக சொன்னா, இப்ப இதுல என்ன டவுட்னா, ஸ்டாக் லிஸ்ட் பண்றதுக்கும் இந்த ஐபிஓக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா இதுவுமே நம்ம ஒரு செட் ஆஃப் ஷேர்ஸ் சேல் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட. ஆமா. ஐபிஓவும் நம்ம ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பண்றதும் கிட்டத்தட்ட அது மாதிரி தானே. ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பண்றதும் ஐபிஓவும் சேம் ப்ராசஸ். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனியா இருந்து பப்ளிக் கம்பெனியா மாறும். அப்பதான் ஸ்டாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது பேர் தான் ஸ்டாக். அதுதான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அது அந்த ஐபிஓ ப்ராசஸ்ல இது எல்லாமே நடக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரை ஹையர் பண்றது, total number of shares, what is the valuation, what is like how are they book building and how are they marketing their company. அந்த டைம்ல பயங்கரமா பலூனான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பபிள் கம் கம்பெனி நம்ம எக்ஸாம்பிள்ல 8 crore 4 crore ரெவன்யூ 8 crore ரெவன்யூ இருக்க கம்பெனியை நம்ம வந்து வேல்யூஷன் வெறும் 4 crores சொன்னோம். பட் சம் கம்பெனிஸ் கேன் மார்க்கெட். இப்போ 8 crores ரெவன்யூ இருக்கு, I think this company has a value multiple of 10 times, so the company should be valued at 80 crores. அப்படின்ற லெவலுக்கு தான் இந்த கம்பெனிஸ் ஜென்ரலி மார்க்கெட் பண்ணப்படும் டியூரிங் அன் ஐபிஓ ரோட் ஷோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஜொமேட்டோ, இப்போ இந்த ஜொமேட்டோ எக்ஸாம்பிள பார்த்தாலே தெரியும். இப்போ ஜொமேட்டோவை பாருங்களேன். Zomato is so highly valued that their PE is I think some 120 130 அந்த மாதிரி இருக்கும். Not even 130, 462. So ஒரு rupees of Zomatoவோட ப்ராஃபிட்டுக்கும் investors are now ready to pay 462 rupees, which is like extremely valued. 1 crore போட்டிருந்தானா 462 crore வேல்யூ பண்றாங்க அத. இல்ல இந்த PE வந்து என்னன்னா, நான் PE யோட டெஃபினிஷன் வச்சு சொல்றேன் ஜான். நீங்க இப்போ இந்த கம்பெனி ஜொமேட்டோவுக்கு 462 PE இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, the investors are ready to pay 462 rupees for the profit of each one share. ஓகே, அதுதான். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வேல்யூவேஷன் மெட்ரிக் தான். இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடான்னு பாக்குறதுக்கு இது ஒரு குவிக் எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். பட் கம்பெனி ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அதை நம்ம பாருங்களேன். இப்போ ஒரு கம்பெனியோட PE ரேஷியோக்கு இதான் ஃபார்முலா, ஓகேவா. அப்ப PE ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒன்னு மேல உள்ள நம்பர் யுவர் நியூமரேட்டர் ஷுட் இன்க்ரீஸ் ஆர் யுவர் டினாமினேட்டர் ஷுட். So price per share increase ஆக your PE ratio will increase. Price per share வந்து சும்மா increase ஆகுது. Price per share generally increases with the earnings per share. ஏன்னா earnings அதிகமாக தான் price increase ஆகும், which is logically அப்பதான் கம்பெனி அதிகமாக வேல்யூ பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ். That's how PE ratio works. PE ratio வந்து it's and again I'm not saying PE ratio is everything in stock markets. PE ratio is just one metric.
இப்போ இந்த ஐபிஓ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஓஸ் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஐபிஓ இட்ஸ் ரொம்ப ஒரு பேர் மினிமம் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அன் ஐபிஓ. பட் ஐ திங்க் தட் பி யூஸ்ஃபுல் பிகாஸ் இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எதனால ஐபிஓ பண்ணாங்க, எப்படி வேல்யூஷன் வருது அதெல்லாம். So next, how to pick a stock for investments. So what we can do is like the macro நம்ம already பார்த்தோம். So first thing that you could do is a macro analysis of what different countries are doing, what is our RBI doing, நம்மளோட பாலிசிஸ் எப்படி இருக்கு, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் த மெஷர் வித் விச் த இன்ஃபிளேஷன் இஸ் அட்ஜஸ்டட். இன்ஃபிளேஷனை மேனிபுலேட் பண்றதுக்கு ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா they are reducing the flow of money into the economy. Interest rate decrease பண்றாங்கன்னா they are increasing the flow of money into the economy. For example, RBI ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், every bank will have to pay more interest to RBI. If every bank wants to pay more interest to RBI, every bank will ask for more interest from us. அப்போ நம்மகிட்ட இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்குக்கு போவாரு. அதே ரிவர்ஸ் நடக்குது. இப்போ ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்றாங்கன்னா, every bank will have to give less money to RBI, which means they will charge less interest to us, so that we will have more money. And இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு பேலன்ஸ் மாதிரி தான். அந்த நீடில் மேல உலகத்தை நிக்க வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை தான் ஆர்பிஐ பாக்குது. அண்ட் எவ்ரி சென்ட்ரல் பேங்க் இஸ் டூயிங் தட் ஜாப் ஆஃப் மெயின்டைனிங் த இன்ஃபிளேஷன். That's not the only job, that's one of the major jobs, at least in the modern economy. Inflation maintain பண்றது தான் பெரிய வேலையா இருக்கு for the central banks. So if a central bank is doing good, and if your inflation is doing like not really, random inflation decrease or increase ஆகாம இருந்துச்சுன்னா, that means that your economy is doing good. And for example, இந்தியாவோட கேஸ்ல we have never fallen below 4. இன்ஃபிளேஷன் 4 கீழே விழுந்ததே கிடையாது. அண்ட் we were never going above 6.5 ஓட நம்ம மேல போனதும் கிடையாது. which means that we are a stable economy. Whereas ஜப்பானுக்குலாம் it has come down below than 0க்கு கீழே இன்ட்ரெஸ்ட் ரேட் போச்சு. which means that we can charge banks interest. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் வந்துச்சு. ஸோ இந்த மேக்ரோ ஸ்டடி என்னன்னா, நம்ம வந்து எந்த ஃபேஸ் ஆஃப் எக்கனாமில இருக்கோம். நம்ம எக்கனாமிக் சைக்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, எவ்ரி எக்கனாமிக் சைக்கிள் ஹேஸ் அ boom, it has a trough, it has a exact terms சொல்றேன் நானும் மறந்துட்டேன். Every economic cycle has that phases. So contraction, expansion, contraction to the recession, expansions. இந்த process இருக்கு இல்லையா, இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, the economy is always growing. Even though the contractions இருக்கு, peak இருக்கு, contractions இருக்கு, peak இருக்குனாலும், but the economy is always growing. In the contractions, இப்போ இந்த peaks அப்போ என்ன நடக்கும்னா, inflation will be high, inflation will be 6-7%, and அப்போ inflation ரொம்ப அதிகமாக RBI can reduce the inflation rates, which will impact every prices and which will contract the economy. ஸோ அதுல அந்த டோல வில் கோ த்ரூ தட் ரெசெஷன் ஃபேஸ். இப்போ ஜென்ரலி இப்போ டிமாண்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னா, the பீக் வந்து இன்னும் அச்சீவ் ஆகலன்னு இருக்கும். டிமாண்ட்லாம் இன்னும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மேபி சம்வேர் ஹியர் ரைட் நவ், ஆர் ஈவன் ஹியர் இட் மே ஃபீல் லைக் நம்ம மார்க்கெட் நிறைய க்ரோ ஆனா கூட வி மே பி ரைட் ஹியர், ஆர் வி மே பி ஜஸ்ட் அவுட் ஆஃப் த ரெசெஷன் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அண்ட் இன் அ வே இந்தியா கேன் ஹேவ், நம்மளோட ட்ரப்ஸ் வந்து இவ்வளோ கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் we are, நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, our demographic dividend, நம்ம டெமோகிராஃபிக்லாம் நம்ம கண்ட்ரி எந்த இடத்துல இருக்கு. அண்ட் ஜியோபாலிட்டிக்ஸ்ல இந்தியா has a huge advantage. The next point that I wanted to cover was geopolitics. And in geopolitics India has a huge advantage. So because நமக்கு தெரியும், like generally China is against everyone. I think China and Russia are only going along, but every other country has some sort of issue with China. And India is not like, நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் in the global economy is right now I think is more or less like we are a very balanced economy in the item. We are not supporting US, we are not supporting Europe, we are not supporting China, we are not supporting Russia, which means that we can maintain good relationship with all these countries. And they have to also maintain, they have to, they need our support for all the resources, for especially the human resources. They need our support.
ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் அண்ட் அவுட் ஒரு வார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் அண்ட் அவுட் ஓகே வேர்ல்டு வார் 3, every company will count on India support because we have people that can die in the war. ஒரு எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்தாலும் ஒரு வார் எப்படி நடக்கும்னா, ஒரு வார்ல எப்படி வின் பண்ண முடியும்னா, இஃப் யூ ஹேவ் ரெட் அபவுட் வேர்ல்ட் வார் 2 அண்ட் ஆல், how much you get punched and you can still remainன்றது தான் வேர்ல்டு வார். that's how the wars are won. லைக் எவ்வளோ பேர் செத்தாலும் இந்தியா இந்தியா கேன் லைக் இட்ஸ் ஆல் லைக் திங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தானே. இப்போ இந்த நம்மளோட திங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்தியா கேன் லூஸ் ஈஸிலி 300 million people and still can stand. பட் 300 million people தான் யூஎஸோட ஸ்ட்ரென்த். So that's how bad it is, and we have more people who can fight also. So every company will want India on their side, even if it is a war. So andaleyume namakku vandu every company needs this in the mari or geopolitical situation la irukom. So it's a good time for investing. That's what we are figuring from all these things. Okay, but we can look at these things again also. For example, நாளைக்கு GDP rate விழலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாகலாம், இதெல்லாம் மாறலாம். இதெல்லாம் மாறும்போது தென் நம்ம அதே அந்த பணல் மூலமா புது செக்டர்ஸை கண்டுபிடிக்கணும், புது கம்பெனிஸை கண்டுபிடிக்கணும். பட் ரைட் நோ வி ஆர் சீயிங் வெரி குட் ஃபேஸ். ஸோ இப்போ நம்ம செக்டர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரி ஃபாஸ்டா க்ரோ ஆகும் போது there are some sectors which will grow very very fast, which is one of the examples is construction. One of the other example is banks, because banks loan கொடுத்தாதான் people will buy, people will like do a lot of economic activity. And in a growing country, people are going to a lot of economic activity, right? In a growing country, every 26 years owns at least one bike, and every 28-year-old one at least one car. Every 38-year-old has at least one home. இந்த மாதிரி ஒரு கன்சம்ஷன் பேட்டர்ன் இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு நார்மலா தெரியலாம். பட் இந்தியா வாஸ் நாட் லைக் திஸ்ல. ஒரு 10 years முன்னாடி பார்த்தோன்னா we have not seen this many cars. But right now we are seeing that many cars. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலும் அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்கறது கிடையாது இது வரைக்கும். பட் இதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிங்கன்றது என்னோட சஜஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் லாஸ்ட் காலைல இதே எக்ஸாம்பிளே சொன்னேன். ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து சென்னை ஃபுல்லா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 ஸ்டோராவது இருக்கும் ஜூடியோ ஸ்டோர்ஸ். பட் we have never bothered to know more about the store except for buying something. But if you like ஒரு step we dig deeper, no, we could have found Trent Limited, which has grown significantly. Trent Limited is the company which owns Zudio, I think. It's a retail company, apparels, footwears. சம்வர் நம்ம எப்படியுமே நம்ம இப்போ 20 நான் லாஸ்ட் இயர் பார்த்தேன். லாஸ்ட் இயர் ஜூன், லாஸ்டா 1 year முன்னாடி நம்ம பார்த்து ஓகே நிறைய ஜூடியோ ஸ்டோர்ஸ் வருது, லெட்ஸ் பை கப்புள் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம்னா that was just 4,400 rupees and it is now increased. So 1,400 rupees இருக்கும்போது their valuation would have been half of this, like not even half of this. John, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த PE ரேஷியோக்கு. இந்த இப்போ வந்து 5,000 rupees இல்லையா, 5,000 rupees இந்த ஷேருக்கு இருக்குன்னா 5,000 rupees பிரைஸ்ல இருக்கும்போது ஸ்டாக் PE வந்து 200ல இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நத்திங் சேஞ்சஸ். அதாவது இதே ரெவன்யூக்கு இந்த ஷேரோட பிரைஸ் 10,000 rupees வச்சுக்கோங்க, இந்த PE would be 400. ஓகேவா? இப்போ இதே ரெவன்யூக்கு இதே ப்ராஃபிட்டுக்கு இந்த ஷேரோட பிரைஸ் 2,500 இருந்துச்சுன்னா then the stock PE would be 100, half of this, because the share price is half of this and the revenue is the same. Okay. Revenue and profit. Okay, so PE grows in relation to the price and also the profit of the company. Okay. So every once in a while அது automatic ஆக வரும். So Trent Limited divert ஆயிட்டேன். But then yeah, so it's sectors நம்ம வந்து ஒரு சில sectors will have strongholds. நம்ம சொன்ன மாதிரி construction companies, road building companies. For example, ஒரு 10 years back if we bought some road building companies like KNR Construction and left it would have grown significantly. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ரோடே கிடையாது. ஈவன் கத்திப்பாரா ரோடு 2008 தான், 2009 தான் நினைக்கிறேன். And we did not have these many roads. Like now we have express roads. Now we have like 6 lanes, 8 lanes and all that. 10 years back, 15 years back, we did not have roads. At least the main roads, highways, it was not like this. Two-way road தான் இருந்துச்சு.
இப்போ வந்து 4 லேன்ஸ்ன்றதே இல்ல, கிட்டத்தட்ட 6 லேன்ஸ் தான் எல்லாமே, அண்ட் 8 லேன்ஸ் ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் அ ட்ரெண்ட் தட் வி கேன் ஐடென்டிஃபை. இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ல இருந்து எந்தெந்த ஒரு ஒரு செக்டார் எந்தெந்த செக்டர்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கும்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் வி கேன் ஃபைண்ட் லைக் எந்தெந்த ட்ரெண்ட் மூலமாவும் நம்ம எந்தெந்த செக்டர்ஸ் இதாகும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இந்த ட்ரெண்ட்ன்றது நான் என்ன சொல்லணும்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் ட்ரெண்டு அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் ட்ரெண்டு அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கலாம். அண்ட் இன்னொரு மூலமாவும் நீங்க செக்டார் கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் ஃபேவரபிள் டைம் ஃபார் சர்டன் செக்டார்ஸ். ஒரு சில செக்டார்ஸ்க்கு அந்த டைம் வந்து ஃபேவரபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பி. இப்போ எல்லா சோலார் கம்பெனி, ஆல் த சோலார் கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் பிக் மணி பிகாஸ் கவர்மெண்ட் லைக் climate change is like everyone understands climate change now, and every company now has a target. யூஎன்ல யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து ஐபிசிசின்னு எவ்ரி இயர் வந்து கிளைமேட் கான்ஃபரன்ஸ் நடக்குது, அண்ட் தே ஆர் ஃபாலோயிங் அப் வித் எவ்ரி கண்ட்ரி வெதர் வி ஆர் டூயிங் குட் enough ஒர்க் டு ensure that we reach our targets. That means that there is a lot of funding coming into this particular industry, which is renewable energy. So that is a favorable time. Favorable policies, again, one of the very good examples of favorable policies can be EVs, electronic vehicle manufacturers. There is a PLI scheme. The policy example சொல்ற PLI scheme னு ஒன்று வந்துச்சு, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ கம்பெனிஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ், அவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கிடைச்சது. அது சம் ஐ திங்க் டெக்ஸ்டைல் ஆல்சோ காட் சம் ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்ஸ் PLI கொடுத்தாங்க, ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு PLI கொடுத்தாங்க, இது மாதிரி சோலார் இண்டஸ்ட்ரிக்கும் PLI கிடைச்சது. ஸோ அந்த ஃபேவரபிள் பாலிசிஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வி கேன் பை. ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஹவு டு ஐடென்டிஃபை செக்டர்ஸ். தென் ஓகே, இப்போ வந்து செக்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, தென் வாட் வி ஹேவ் டு டூ, அதை நம்ம இங்க பார்த்தோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செக்லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். that sales growth should be at least 30%. It's a very common understanding. ஆனா நீங்க இப்போ sales growth should be at least 30%ன்றது it cannot be true for all the companies. Yeah, for example, இப்போ இதே பார்த்தோம்னா sales growth is easily 30. I think easily they are growing over 30%. These are their early years. Every quarter they are growing about 100 crores, which means every quarter 2-3%. So annual growth they are achieving somewhere around that mark. Yeah. In 2023 they have doubled their sales. In 2024 they have 1.5 times increased their sales by 1.5 times. It's a clear marker. We should identify it earlier. அதுதான் matter இருக்கு. We should identify such companies very earlier. Earlier identify பண்றது மூலமா you are taking more risk, but you can take more benefits out of the move as well. Okay, so that's the thing. What I generally do is I do not look at companies that are market cap that is more than 3,000, even 10,000 crores. So என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு கம்பெனி which is valued at 1,76,000 crores, இது வந்து 2 times. இது வந்து இப்போ இந்த 4,000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க 1 லட்ச ரூபா போடுறீங்க, இது உங்க 1 லட்சம் 2 லட்சம் ஆகணும்னா the company has to be valued at 2 times, right? Which is 3,50,000 crores. 3,50,000 crores-ல இந்தியால எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-10 companies தான் இருக்கும். Can Trent become that company? Is very difficult, very very difficult, but it can. இல்லையா? பட் இதுல நான் பெட் பண்றதை விட ஒரு 10,000 கம்பெனி 20,000 crore கம்பெனியா ஆகும் அப்படின்னு நான் பெட் பண்ணேன்னா ஐ கேன் மேக் மை மணி ட்வைஸ் ஈஸிலி. ஏன்னா இட் இஸ் வெரி வெரி லைக் ஜஸ்டோட ப்ராபபிலிட்டி படி பார்த்தாலே how many companies have turned into 10,000 to 20,000 crores and 1,76,000 to 3,50,000 crores. நீங்க பாத்தீங்கன்னா 1,76,000 to 3,50,000 is an amazing growth, which is like மார்க்கெட்டோட பொட்டன்ஷியலே ரீச் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட இது வந்து ரீட்டைல் மார்க்கெட் தானே, ரீட்டைல் அப்பரல் மார்க்கெட்டோட மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட்டோட சைஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சைஸ் ஒரு 5 lakh crore இருக்கலாம், ஆர் ஈவன் ஒரு 10 lakh crore இருக்கலாம். 10 lakh crore வந்து அப்பரல்ஸ் மார்க்கெட்டோட வேல்யூ. அதுல இந்த கம்பெனி மட்டும் 3,50,000, அதாவது 35% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் ஒரே ஒரு கம்பெனி கிட்ட போகுமா அப்படின்னா ஐ ரியலி டவுட். Because there are a lot of other companies which can do really good apparel retail.
right? Max இருக்கு. They have to compete with the likes of Max, H&M, all these like very global and also strong players. Max is also, I think, is for a lifestyle, yeah. So they are also a very strong brand. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக். இந்த மார்க்கெட்டோட சைஸே 10 lakh crore தான்ப்பா. அதுல எப்படிப்பா அந்த ஒரே ஒரு கம்பெனி 3 lakh 50,000 crores ஆகும்? இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். வேறஸ் ஐ கேன் ஃபைண்ட் அ கம்பெனி விச் கேன் பி லைக், நான் நான் ஐடென்டிஃபை பண்ண கம்பெனியே சொல்றேன். நான் வந்து பிக்கடலி அக்ரோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணேன். இது வந்து இட்ஸ் வெரி லைக், நான் ஐடென்டிஃபை பண்ணேன்னு சொல்றதை விட இட் ஃபால் ஆன் மீ பிகாஸ் தெர் வாஸ் அ லாஸ்ட் அக்டோபர்ல வந்து தே காட் அன் அவார்ட் சம்திங், பிளஸ் செப்டம்பர்ல நினைக்கிறேன். தே காட் அன் அவார்ட் அரௌண்ட் திஸ் டைம் 118ல இருக்கும்போது தே காட் அன் அவார்ட். they are a whiskey manufacturing company and their whiskey Piccadilly Intriன்ற ஒரு whiskey வந்து they got a global award that this is the best whiskey in the world. So right out of that நான் என்ன பண்ணேன்னா I started buying that. ரைட் அவுட் லைக் எதுவுமே நான் பார்க்கல. நான் இன்ஃபேக்ட் அந்த கம்பெனி கூட போய் பார்க்கல, அது சேல்ஸ் என்னன்னு பார்க்கல, எதுவுமே பார்க்கல. I know that it is a very small company. It was at that time it is around 1,500 or 1,800 crores company. And I put money, like I put some 30-40,000 தான் நினைக்கிறேன். ரொம்ப மணியும் போடலாம். பட் நவ் அப்போட பிரைஸ் வந்து வெறும் 118 தான். எனக்கு தெரியாது. பட் நான் என்னோட கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, இட் இஸ் a very small company and for a small company to get such an award, அதுக்கப்புறம் தான் அவங்களோட growth ஸ்டோரியே இருக்குன்றதை நான் நம்பினேன். ஸோ அந்த ஜட்மெண்ட் கால் வந்து எதனாலலாம் வந்ததுன்னா, ஒன், இட் இஸ் ஸ்மால் கம்பெனி அண்ட் இட் கேன் க்ரோ ரியலி ரியலி ஃபாஸ்ட் அண்ட் இட் இஸ் அ விஸ்கி கம்பெனி. விஸ்கி கம்பெனி வில் ஹாவ் பவர் ஓவர் ப்ரைஸ் பிகாஸ் ஒன்ஸ் யுவர் கஸ்டமர்ஸ் ஆர் ஹூக்ட், they want your whiskey, ரைட்? அது மாதிரி. ஸோ அது வந்து சைக்காலஜி ஆஃப் பீப்புள் இன் ரிலேஷன் டு த ப்ராடக்ட். ஒரு சில ப்ராடக்ட் தான் அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஜுடியோல பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பீப்புள் கேன் கோ டு மேக்ஸ். வேரஸ் this company can have pricing power. They can increase their price 10%, 20%, but the people will still buy, especially whiskey lovers will buy. So இது வந்து ஒரு சின்ன லாஜிக். ஸோ அந்த பெட் இது all this thought process will have to happen in a short amount of time because the moment I see, இங்க பாருங்க, நான் 118ல பார்த்தேன், அது வந்து ஒரு 4 நாள்ல விழுந்து 4 நாள்ல 300 ஆயிடுச்சு. which means the stock has made 2x in just a matter of 10 days. ஸோ நான் இந்த 180ல நான் விட்டுட்டேன். நான் இப்போ 300ல பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வுட் நாட் ஹவ் பாட் இட். ஆனா அந்த இடத்துலயும் இட் மேட் சென்ஸ் டு பை, பட் நான் வாங்கிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இதை பாஸ்ட் பார்த்துருப்பேன். ஸோ இட்ஸ் லேர்னிங் அஸ் வெல் ஃபார் மீ. ஏன்னா எந்த கம்பெனி பார்த்தாலுமே யூ ஹேவ் டு see the future of the company rather than the past. ஃபியூச்சர் எங்க இருக்கு, அதுதான். அதே எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் பேக் டு த சேம் எக்ஸாம்பிள். If you look at Trent Limited or Titan, what is their future? Can they be as big as like 4,000 crores, 4 lakh crore company ஆக முடியுமா? Or for this company can they become 10,000 crore company from a 3,000 crore company? I still think this company can be at least 30,000 crore company, 4x from here or 3x from here. So it just because நான் எதனால பாக்குறேன்னா, they still have very good brand which has got the global award and they have very good pricing power. லாஸ்ட் இயர்ல இந்த இயருக்கு என்ன ஆயிருக்குன்னா, 1,500 வித்துட்டு இருந்த பாட்டில் வந்து இப்போ 3,000 to 5,000 விற்கிறாங்க based on the demand. So they have the pricing power, which is one of the theories which I'm seeing that okay, it is good. It is actually playing out in the market. அப்போ என்ன டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னு சொல்லுவாங்கல்ல. டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்னன்னா, உங்களோட சேம் ஃபிக்ஸ் காஸ்ட்டுக்கு உங்களோட வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் வேரி பண்ணி உங்களால எவ்வளவு மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்க புதுசா எதுவுமே பண்ண தேவையில்லை. தே கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் தே கேன் மேக் மோர் ப்ராஃபிட். அதுதான். நீங்க எதையுமே சேஞ்ச் பண்ணாம ப்ராஃபிட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தட் இஸ் கால்ட் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லெவரேஜ். இஃப் யூ கேன் டூ தட், யூ ஹேவ் அ மோட் ஆஃப் த பிசினஸ். மோட்னு சொல்லுவாங்க இல்லையா? மோட்னா என்னன்னா, உங்களோட ஒரு சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்றது. MOAT moat. If the company has a moat, then it is very likely the competitors can pierce into their market share. இவங்கள்ட்ட ஒரு 2% market share இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், and they have a moat which is their award and which is their fan following and all that. If they can sustain that moat, they can sustain this higher valuation. Stock P 85 it would not matter because the moment their profit right now, what is their profit? Their profit is just 43 crores.
அண்ட் இந்த 43 crores பாருங்களேன், நான் சொன்ன எக்ஸாக்ட் திங் விச் இஸ் அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. Which means that they are making more profit per bottle, not overall more profit per bottle, which is again the mode that I was talking about. I think I'm making sense, guys. Stop பண்ணி கேட்டுக்கிறேன் எதுக்கும். I'm too fast. So, இல்ல புரியுது கமல். It makes sense. cool. Thanks for the confirmation. So yeah. அண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வேல்யூவேஷன் அனாலிசிஸ் வந்து முதல்ல சொல்ல ட்ரை பண்ணேன். வேல்யூவேஷன் இஸ் வேர் யூ ஆர் சீயிங் பி. நான் இப்போ ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்லேயே சொல்றேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறோம்னா, ஸோ சேம் திங், இஃப் த கம்பெனி இஸ் வேல்யூட் அட் இதே ப்ராஃபிட்டுக்கு, இதே 43 crores ப்ராஃபிட்டுக்கு, இஃப் த கம்பெனி இஸ் கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 1500னா, தென் த கம்பெனிஸ் வேல்யூஷன் would have been 170. So that's the logic I can அதை ஈஸியா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதனால I am coming back to the same thing. So if the company இது வந்து if the company is overvalued, undervalued, just P வச்சு சொல்ல முடியுமானா கிடையாது. எப்படி சொல்ல முடியும்னா, you have to look at the overall growth story of the company. So what this company can do in a matter of 5 years is tremendous. ஏன்னா இப்போ நீங்க 85 பாத்தீங்கன்னா, probably 85 is relatively very few companies have such high valuations. Yeah, United Spirits is a very company. United Breweries is Malaya's company, and Radico Khaitan, these companies are having very high PE because they can grow at that pace. This company, Radico Khaitan, was probably at இது மாதிரி Piccadilly Agri மாதிரி இருந்த கம்பெனியா தான் இருக்கும், I think ஒரு 3-4 years back. So that's how they have. Yeah, exactly. I think it's a similar growth story. Probably but they have grown over a long period of time, whereas this company, Piccadilly Agro, has grown very fast. And like similar story தான். இப்போ Piccadilly Agro is somewhere in this graph இல்லையா. இப்போ நான் சொன்ன 118 வந்து இந்த இருக்கு, நம்ம பார்க்குற 700-800 வந்து இங்க இருக்கு. And this company has taken 5 years, whereas that company has just done it 1 year because of the award and because of the recognition, because of the global recognition. Yeah, because people are ordering that thing from everywhere. So that's a very good example of how a company can grow. And back to the slides. இதுல திருப்பி EPS PE வேல்யூவேஷன்ல எதாவது கவர் பண்ணுமா சுந்தரி ஜான்? இல்ல கமல், ஓகே தான். Sure, Jana. If you are like, if you want to, I'll try and cover it one more time, because இதுக்கப்புறம் இருக்கிறது கூட ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே. பட் யூ கேன் கீப் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். நான் உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்றேன். யூ கேன் கீப் ஆஸ்கிங் கொஸ்டின் லைக் how it is making sense and all that. And always நீங்க ஒரு மார்க்கெட்டில் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, வாட் யூ கேன் டூ இஸ் ஸ்டார்ட் டூயிங் இஸ் டெய்லி மார்க்கெட்டை பாருங்க. மார்க்கெட்டை பாக்குறதுக்கு வாட் ஐ மீன் பை லுக்கிங் அட் த மார்க்கெட் இஸ் ஜஸ்ட் கோ டு NSE வெப்சைட். இது நீங்க ஒரு 15 days ஆர் ஈவன் ஒரு மந்த் கூட டெய்லி பண்ணீங்கன்னா யூ வில் see என்ன நடக்குது மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு, how much money is flowing in and out. So market data, you will see everything. See, market. So this is all the company. இது வந்து Nifty 50 மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல. Then you can look at any company here. நீங்க டைப் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாம். இது Nifty 50, இல்ல மிட் கேப், இதுல ஸ்மால் கேப் சொன்னாங்க. ஜென்ரலி இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னா ஜென்ரலி கம்பெனி தட் ஓவர் 10,000 20,000 crores வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. எனிதிங் பிட்வீன் 3,000 to 20,000 மிட் கேப், 20,000 above தான் லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3,000 to 20,000 is mid cap, and less than 3,000, less than even 1,000 crores எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்மால் கேப்.
இதுல ஸ்மால் கேப் ஜென்ரலி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் கேன் க்ரோ பிகாஸ் ஆஃப் தியர் ஸ்மாலர் சைஸ் அண்ட் லார்ஜ் கேப் வந்து இட்ஸ் கன்சிடர் மோர் சேஃபர் பிகாஸ் they cannot grow at a very fast pace and also they generally will not fall. இது வந்து காமன் திங். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் விழும்போது மிட் கேப் விழும்போது லார்ஜ் கேப் விழதான் செய்யும். that is why I am saying risky investment is not as risky. லைக் மார்க்கெட் பண்ற மாதிரி இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்கினா தான் சேஃபா இருக்கும் போர்ட்ஃபோலியோ. மிட் கேப் வாங்கினா போர்ட்ஃபோலியோ வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஐ திங்க் இட் இஸ் வெரி சம்வாட் பயஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா even whenever a mid-cap companies fall, even the large cap falls, and mid-cap companies can grow really fast even if it is falling. So ஓகே. இது வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பொறுத்து. ஓகேவா? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி பார்க்கணும்னா சிம்பிள், அவங்களோட கம்பெனியோட market MCAP பார்க்கணும். If MCAP is lower, it is small cap. MCAP is lower than 5,000 crores, 10,000 crores. I don't know the exact definition. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா anything above 3,000 crores I will consider it as a mid cap. Anything below 1,000 crores I will consider micro cap. Above anything above 15,000 crores probably is a large cap. But marketல 50,000 crores or 30,000 crores இருந்தாதான் large cap னு சொல்லுவாங்க. கீழ எல்லாத்தையுமே mid cap னு சொல்லுவாங்க. But from my understanding, the company that can really grow fast are small and mid caps, and company that where you cannot see that faster growth is the large cap sector. So this is where you see the market data. நீங்க என்ன பார்க்கணும் முக்கியமானா the advances declines இருக்கு இல்லையா, அதான் பார்க்கணும். How much the particular day அந்த டேக்கு எவ்வளவு price increase ஆயிருக்கு, and from this alone you can actually see some trend பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போ நிஃப்டி ஆட்டோ மட்டும் நீங்க செக்டரல் இண்டிசஸ் இருக்கு இல்லையா, நிஃப்டி ஆட்டோ எடுத்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ இஸ் ஆல் பை அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இஸ் க்ரோன் 2 to 3%. energy is obviously going to grow. Energy has now the policy pressure, so energy is growing. இப்போ இதை வச்சு இந்த செக்டரல் இண்டிசஸ் வச்சும் நீங்க கம்பெனி கண்டுபிடிக்கலாம். நம்ம செக்டர் இங்க அதுல பார்த்தோம், செக்டர்ல என்னென்ன செக்டர், எப்படி செக்டர் ஐடென்டிஃபை பண்றது. ஸோ தட் ப்ராப்ளி திஸ் செக்டர் ஹஸ் லெஸ் மொமெண்டம். இதுல வந்து greater than 2% இல்லை. Pharma I think pharma also does not have huge momentum, so for few companies. So இதெல்லாம் நீங்க டெய்லியுமே பார்க்கலாம். அண்ட் அட்வான்சஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் வச்சு நம்ம அதை வச்சே கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் கம்பெனிஸ். ஜெனரலி வாட் ஐ டெண்ட் டு இஸ் கம்பெனி தட் ஆர் ரீச்சிங் ஆல் டைம் ஹைஸ் 1 year ஹைஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நான் ஜெனரலி வாங்குவேன். அது சின்ன ஹெரிட்டேஜ். ஒரே ஒரு டவுட் கமல், இப்போ இந்த அட்வான்சஸ் சொல்றீங்களா, அது டெய்லி 2% 3% இன்க்ரீஸ், இஸ் தட் வாட் இட் மீன்ஸ் ஆர் இல்ல? This is அந்த டேக்கான இந்த மார்க்கெட் க்ளோஸ்ட் ஆஸ் 7th June இருக்கு இல்லையா, இந்த 7th Juneக்கான இன்க்ரீஸ் இது எவ்வளவு % இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுதான் இதுல நம்ம பாக்குறது. இது எதுக்காக நான் பார்க்க சொன்னேன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த செக்டர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். For example, if you look at some sector, they can just have negative numbers. I think yesterday was a very good day in the market, so நிறைய நெகட்டிவ்ஸ் இல்ல, எல்லாமே பிளஸ்ஸா. அதனால எல்லாமே பிளஸ்ஸா தான் நம்ம பாக்குறோம். பட் இன் ஜெனரல் யூ கேன் சென்ஸ் த ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் ஃப்ரம் ஹியர். இந்த பார்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இதுல மட்டும் இல்ல, மார்க்கெட் டேட்டால இன்ஃபேக்ட் நிறைய டேட்டா இருக்கும். If you dig deeper into this இந்த ஒரு பேஜ்லயே you can find like lot of data points. Okay. So yeah, I was about to tell you something. So எப்போ ஒரு கம்பெனி வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகும்னா, in markets there is generally I think what is it called, ஒரு கான்செப்ட் called trend following. What is trend following னா, I am going like trend following, அதுக்கு ஒரு பேர்லாம் வச்சிருக்காங்க, பட் இட்ஸ் பேசிக்லி காமன் சென்ஸ். என்னன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங்னா எந்தெந்த கம்பெனி எல்லாம் மேல போகுதோ அதை நான் வாங்குவேன் அப்படின்றதான் ட்ரெண்ட் ஃபாலோயிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில ஒரு ட்ரெண்ட் நடக்குது. ட்ரெண்ட் வந்து இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு அப் ட்ரெண்ட்.
ஸோ இதுதான் வந்து இந்த நான் ஒரு அப்ட்ரெண்டை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டைம்ல நான் வாங்கலாம். ஸோ தட் இஸ் கால் ட்ரெண்ட் ஃபாலோயிங் பேசிக்கலி. பட் இதுல என்ன டிஃபிகல்ட் பார்ட் அப்படின்னா, டியூரிங் அ டவுன் ட்ரெண்ட் ஆல்சோ தேர் கேன் பி அப் ட்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல, பட் இங்க ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு, ஸ்மாலர் அப் ட்ரெண்ட். இங்க அகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு, திருப்பி இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு, இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட், இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. பட் the 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 person who has bought here, no, that's probably identified the trend, right? And he identified that the trend is about to turn, the down trend முடிய போகுது, the next uptrend start ஆக போகுது அப்படின்னு சொல்லி. And it is not easy to spot this just out on the chart மட்டும் வச்சு நம்ம ஸ்பாட் பண்ண முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, யூ கேன் பை எனி கம்பெனி தட் இஸ் ரீச்சிங் இட்ஸ் ஆல் டைம் ஹை, எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கலாமே. எனக்கு என்னமோ இன்னைக்கு லார்ஜ் கேப் கம்பெனிஸா வாயில, ஐ ஜெனரலி டோன்ட் கிவ் லார்ஜ் கேப் எக்ஸாம்பிள்ஸ், பட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வென் இஸ் அ கம்பெனி க்ரோயிங், நான் எதனால ஆல் டைம் ஹைல வாங்குவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் 2019 என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, நான் டிசிஎஸ் வாங்கணும்னு வெயிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த இடத்துல வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வாங்குவேன் கண்டிப்பா, ஏன்னா இது வந்து ஐ திங்க் இட்ஸ் த ஆல் டைம் ஹை. ஓகேவா? whenever a company is growing above all time high, you can buy the company. இது ஒரு ஆல் டைம் ஹையை தாண்டி போகுது, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை, இது வந்து 1430 rupees. அதுக்கப்புறம் அந்த பிரைஸ் பிரேக் ஆகவே இல்லை, எல்லாமே அதுக்கு கீழேயே இருக்கு. தென் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் க்ரோயிங் above 1430. So it is reaching the all time high. So at that moment you can buy the company. You can buy the company and probably hold it for a long time if the fundamentals are also supporting. So it is a simple logic. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா 10 ரூபாயை தாண்டி தான் அது 15 ரூபாய் போக முடியும், 15 ரூபாயை தாண்டி தான் அது 20 ரூபாய்க்கு போக முடியும். அது மாதிரி ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா, if you are buying at all time high and the company is growing, the stock price is going to grow up. நம்மளோட ஜென்ரல் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, we tend to think, okay, இந்த கம்பெனி வந்து பிரைஸ் அதிகமா இருக்கு, இதுல இருந்து கீழே வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. when if a company is growing, you should buy at the company despite the price, especially if the price is going all time high, you should buy that company. Again, it's a good sign. இங்க வந்து இங்க all time high போயிருக்கு, பட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. பட் if this all time high breaks, you can buy TCS. So that is one of the simple logic. இது வந்து நான் டிசிஎஸ் வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, பட் ஜென்ரலி கம்பெனி தட் breaks the all time high is a very good sign that the company is growing. And you should not think about, ஐயோ ரொம்ப ஹைல இருக்கு, இப்போ இங்க இருந்து விழும். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் இன்வெஸ்டர்ஸுக்கு பெரிய ப்ராப்ளமே இதுதான். தே வில் திங்க் அபவுட், இது வந்து விழுந்ததுக்கு அப்புறம் நான் வாங்குவேன், விழுந்ததுக்கு அப்புறம் வாங்குவேன். லாட் ஆஃப் மணி இஸ் லாஸ்ட் வெயிட்டிங் இந்த சைட்லைன்ஸ் ரேதர் தேன் இந்த மார்க்கெட். நீங்க நான் சைட்லைன்ஸ்ல வெயிட் பண்ணி தான் நிறைய மணியை லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இது வந்து அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கு, ஐயோ என்ன அதிகமா இருக்கு, அதிகமாவே போயிட்டு இருக்கு, நான் கீழே விழுந்த அப்புறம் வாங்குவேன், நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஸோ இந்த கீழே விழும்போது என்ன நினைப்போம், ஐயோ இன்னும் கீழே விழுமோ அப்படின்னு. இது எல்லாமே வந்து இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து our first enemy to make money in the market. So if a company is doing good things, that is, if the stock price, if the sales is growing, if the profit is growing, if the EPS is growing, and also especially if the company is breaking all-time high, you have to buy the company. It's simple, like all-time high எல்லாம் பார்க்காதீங்க. Especially if you can actually filter in all-time high and buy the companies. நான் ஜெனரலி என்ன பண்ணுவேன்னா, ஸ்கிரீன்ல போயிட்டு ஆல் டைம் ஹை எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இருக்கிறோம் அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா மொமெண்டம்னு இதுல இருக்கும். ஓகே, அது அப்புறமா பார்க்கலாம், நான் அப்புறமா கூட ஷேர் பண்றேன். மொமெண்டம் இன்வெஸ்டிங்னா என்னன்னா, அதான் எந்தெந்த பிரைஸ் எந்த கம்பெனிஸ்லாம் ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கோ அந்த கம்பெனிஸ் நம்ம பார்க்கறது, அது மூலமா வாங்கணும். ஸோ ஐ கோ பேக் டு ஸ்லைட்ஸ். ஐ திங்க் ஒன் மோர் ஸ்லைட் டு கவர். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. மார்க்கெட், பேர் மார்க்கெட், புல் மார்க்கெட். பேர் மார்க்கெட்னா என்னன்னா, லாங் சஸ்டைன்டு ஃபேஸ் ஆஃப் market where the prices are increasing is bull market. Sustained place in the market when the prices are decreasing is called a bear market. And bull market, bear market எதனால நடக்கும்னா, because of the general economy. அதனால தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2017 நரேந்திர மோடி நோட் பேன் பண்ணும்போது there was a bear market for the brief period of time.
which we cannot do anything about it இல்லையா? இப்ப நம்ம நிஃப்டி இதை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் புல் மார்க்கெட் பேர் மார்க்கெட். நிஃப்டி வந்து 2013ல இருந்து ஒரு புல் மார்க்கெட் இருக்கு. 2013 to 17 வாஸ் சூப்பர் புல் மார்க்கெட். அப்பதான் நான் என்ட்ரு ஆயிருந்தேன். எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. டெய்லி 1% இன்க்ரீஸ் ஆகும்போது ஜாலியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது எதனால நடக்குது அந்த லாஜிக்லாம் அப்ப எனக்கு புரியல. ஸோ இங்க பாருங்க, நானே இப்பதான் பாக்குறேன் இதை. ஸோ திஸ் இஸ் a chart that I made, but now இதெல்லாம் பிரேக் பண்ணி இங்க போயிருக்கு பிரைஸ். இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல நீங்களாவே கத்துப்பீங்க இதெல்லாம் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. நான் இப்போ புல் மார்க்கெட் பேர் மார்க்கெட் சொல்றேன். ஸோ யா, as I was saying, 2008 வந்து we all know 2008 there was a huge fall and there was a long bear market. This is called a bear market where nothing moved, anything and everything stayed back. இங்க பாருங்க, இந்த 6346 வந்து பிரேக் ஆகவே இல்லை from 2008 to 2014. that's called a bear market. இங்க வந்து நம்ம என்னன்னா ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ணி போட்டாதான் ஏன்னா இந்த பீரியட்ல பேர் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா, investors are very afraid of the market. Investors are very wary of the market. Investors are thinking that okay, this stock market is not as like இன்னும் opportunities நல்லா வரும் வெயிட் பண்றாங்க. Then there is some event happens, like generally there is a trigger of an event. இங்க என்ன நடந்ததுன்னா 2014ல it was Modi's election மட்டும் கிடையாது. Modi's election came with a lot of reforms for India, especially the corporate tax break. Corporate tax வந்து I think 30% இருந்து 20% or 15% ரெடியூஸ் பண்ணாங்க, which is a huge trigger for the economy. The 6000 அங்க பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த 2013 to 2017 was a wonderful bull market. 2017 November, this is when Modi announced the this thing, what is it called, note ban. அப்போ வந்து there was a dip, but again market has actually increased at the time, but it felt like a long dip actually at the time, trust me. and அதுக்கப்புறமும் momentum இருந்திருக்கு. Then this is it's actually kind of a bear market. I don't think there is a actual bear market after 2013ல இருந்து we are in a bull market. We are increasing and going high and high. So this is the bull market and bear market concept, which is like bull market na enna, investors are wary, they are not putting money into they are putting more and more money into the market and thinking that companies will grow and I will take my money back. That's the bull market. And if the investors are like thinking okay, let me நான் காசாவே வச்சுக்கிறேன், நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடல அப்படின்னு ஒரு இருக்கிற பேஸ் பேரு பேர் மார்க்கெட். இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் டேர்ம், அவ்வளவுதான். நிறைய திங்க் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. So how to think about investing na, you have to stick to it. Time illa, na இன்னொரு 10 minutes எடுக்கலாமா or 5 to 10 minutes? எனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே நான் I will go ahead. ஓகே I will go ahead. இந்த ஒரு 10 minutes ப்ராப்ளம் எடுப்பேன். ஒருவேளை நீங்க முடியலன்னா you can drop out. ஏன்னா anyway ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன். ஓகேவா? and if you have doubts இப்ப கேளுங்க. மேபி இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிபிக் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்ல கேளுங்க. மேபி வில் கவர் ஒரு அட்வான்ஸ் செஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து பேசிக்ஸ்க்கு கவர் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஹவு டு திங்க் அபவுட் இன்வெஸ்டிங் இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நான் இந்த ஸ்லைட்ல நான் என்ன சொல்ல வரணும்னு நினைச்சேன்னா, யூ ஷுட் நாட் பி திங்கிங் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் அஸ் அ ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரிஸ்க்ன்றது ஆப்வியஸ் திங், பட் இது லைஃப் ஆர் டெத்தா ரிஸ்கா கிடையாது. வெதர் இட் இஸ் கோயிங் டு வைப் அவுட் ஆல் யுவர் மணி கிடையவே கிடையாது. ஐ டோன்ட் திங்க் லைக் அன்லெஸ் யூ ஆர் ரியலி டேக்கிங் ஹியூஜ் ரிஸ்க், லைக் இந்த டே ட்ரேட் பண்றது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, ஒரு வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேல்யூல காசு போட்டது, இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா there is no way that you will lose money in the market. There is no way, absolutely no way. Maybe you will make less returns, you will make 10% instead of 20%, but you will not lose your money. Even if you lose money, it is not going to wipe out your capital, and if you stay put, you will make that money. Okay va? And the mindset stock market la romba important. Like how long I am thinking. Like for example, நீங்க இப்ப நாளைக்கு இவ்வளவு பேசுறோம், you have very good josh about stock market. மண்டே போய் ஒரு 10 லட்ச ரூபா எடுத்து போடுறீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல,
அது வந்து ஒரு ஜூலைல பட்ஜெட் வருது, பட்ஜெட்ல தேர் இஸ் a பேட் நியூஸ், அந்த 10 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் ஆகுது, 7 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா இட்ஸ் நாட் a huge loss. திங்க் லைக் ஃபாலோ மீ. இந்த 3 lakhs வந்து இட்ஸ் a huge lossன்ற மாதிரி அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். But it is in the market. You still own all those companies which are making money. Still own all those companies which have a decent potential for growth. So, அந்த மொமெண்ட்ல if some அந்த பட்ஜெட்ல ஒரு கம்பெனியை பத்தி ஒரு பர்டிகுலர் செக்டருக்கு ரொம்ப பேடான ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொமெண்ட்ல நீங்க அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துக்கலாம். அந்த கம்பெனில இருந்து மட்டும் ப்ராப்ளி அதுல ஒரு லட்ச ரூபா போட்டிருப்பீங்க, அந்த 1 லட்ச ரூபா எடுத்துப்பீங்க, 70,000 எடுத்துப்பீங்க, அதுல 30,000 லாஸ். ஓகே, புக் லாஸ். But remaining 9 lakh rupees is still in very good growing companies, which is going to make money for you over the long term. அந்த டைம்ல நீங்க என்ன இது மாதிரி 30% ஃபால்லாம் நடந்துச்சுன்னா you should actually stay invested and even try to actually buy more during that time. For example, election results வந்தப்போ if you have bought election results அன்னைக்கு Nifty has like plunged, it has fallen like significantly. நீங்க அன்னைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா you would have made lot of money. நான் எதுவுமே பண்ணல, நான் என்னோட அந்த 20 lakh போர்ட்ஃபோலியோவை நான் அப்படியே வச்சிருந்தேன் during that time. And இப்போ அது வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு since it has gone back to up to 70 lakhs, which is that 3 lakhs loss. But now it is again 20 lakhs. So இந்த டேல இந்த டைம்ல நீ வாங்கின, which is very difficult to do. பட் இப்படி அந்த டைம்ல கூட வாங்கியிருக்க ஆளுகளா இருக்கு, வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணணும் in general. That's how you should think about investing, not like. And also real huge risk la edukadinga. You put out that 10,000 rupees, that 20,000 rupees, that 15,000 rupees, which you can actually save. இது வந்து நீங்க தனியா இதுல இருந்து எடுத்து வைக்கணும், நீங்க ஈஸியா சேவ் பண்ண முடியும். And everyone is making good money these days. Everyone who is working has seen their salaries grown by at least 20-30% after COVID இல்லையா? So நம்ம இன்ஃப்ளேஷன் நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு you can make that 10,000 15,000 the huge sums எல்லாம் நீங்க போடணும் அவசியமே கிடையாது. And it is generally recommended to put in smaller amounts. If you have the risk, like once you have that understanding of the market, probably you can put in more money. இப்போ என்ன இப்போ என்கிட்ட இப்போ 5 லட்ச ரூபா கொடுத்து என்கிட்ட யாராவது போட சொன்னாங்கன்னா I will like readily put, because I have seen how to work with it. எனக்கு 5 years experience இருக்கு, just 5 years. I'm not anything in the market. பட் இதே 5 years experience உங்களுக்கு 6 years experience ஈஸியா நீங்க கிராப் பண்ணிக்க முடியும். and I think என்னோட அசோசியேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் போர்ட்ஃபோலியோ மெத்தட் நான் என்ன சொல்ல வரேன்னா, போர்ட்ஃபோலியோ மெத்தட் மீன்ஸ் you do not have one stock. Again the same thing, you do not have just one stock. இன் ஜெனரல் நீங்க உங்க அப்பாட்டையோ அம்மாட்டையோ நான் வந்து 10 லட்ச ரூபா ஸ்டாக் மார்க்கெட் போடணும், ஐயோ 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், திடீர்னு அது 5 லட்ச ரூபா ஆயிருமாமா, எடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன சொல்லலாம்னா, 10 லட்ச ரூபாய் நான் வந்து ஒரு 20 கம்பெனில போட்டிருக்கேன். ஈச் கம்பெனி இஸ் லைக் ஒரு 50,000 தான் ஒரு கம்பெனிக்கு அலோகேட் பண்ணிருக்கேன். 50,000 இஸ் இதுல என்ன ஆகும்னா 20 கம்பெனி நம்ம அலோகேட் பண்ற மூலமா என்ன ஆகும், இந்த 20 கம்பெனில 3 கம்பெனி திவால் ஆகுதுன்னா கூட, அதாவது உங்களோட 1.5 லட்ச ரூபாய் ஒண்ணுமே இல்லாம போகுதுன்னா கூட, ரிமைனிங் how much? Remaining 7.5 lakhs can actually make, 8.5 lakhs can actually make you better money than the money that has gone out. So that's the portfolio method. Portfolio எதுக்காக portfolio method ன்னு நான், portfolio is a very very common thing இல்லையா? Everyone buys a like if you buy a list of stocks, that's called a portfolio. But list of stocksல உங்களுக்கு ஒரு strategy இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த list of stocks you can have 30% of the 30% or 20% of the money in some company that has less risk. For example, TCS, for example, Infosys, which will not go out of business. For example, HDFC Bank, they will never go out of business. So in the 20% of the portfolio or 30% of the portfolio, you can put in this. And probably இன்னொரு 10% வந்து நீங்க பிகினரா இருக்கும்போது இன்னொரு 10% வந்து ஜஸ்ட் ETF கூட வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வந்து அந்த நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மூவ் ஆகும். நிஃப்டி பீஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட வாங்கிக்கலாம். ஸோ யூ ஸ்டில் ஹேவ் 70% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ டு பிளே வித். இந்த 70% ஆஃப் த போர்ட்ஃபோலியோல you can make 40% like reasonably riskier by buying companies like mid cap companies. மிட் கேப் கம்பெனிஸ்லயுமே ரிஸ்க், அதாவது லெஸ் டெப்ட் கம்மியா இருக்கிற கம்பெனிஸ், அக்ரெசிவா க்ரோ ஆகாத கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். அந்த ரிமைனிங் ஸ்டில் யூ ஹேவ் 30% of the money which you can really make huge bets. That's where you buy this Piccadilly Agro. That's where you buy companies like small companies
Like for example, there is this company called Sealmatic which makes seals for petroleum engineering for petrochemical application. There are like lot smaller chemical companies like Vishnu Chemicals which are making very specific chemicals, and they are also trying to export. அது மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கலாம். there are a lot of small time real estate companies. There are even Puravankara கூட is a listed company which has grown significantly over last 2-3 years period of time. So that's the portfolio method. Portfolio method does not mean that you buy a list of companies and you sit with it. It means that you buy a list of companies that is making sense in correlation to each other. For example, if you are worried about a 10% fall in one company, you can have peace of mind by the stability that is given by the other company. So in the portfolio method மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா, you can reduce your risk. That means that risk reduce ஆகிறதுனால அந்த 30% of the portfolio வச்சு you can still make better bets. You can sleep peacefully, and the most important thing, you do not have to take out the money. You can actually stick to the market. இப்போ போர்ட்ஃபோலியோ மெத்தட்ல வாங்குறோம்னா ஒரு ரிலேஷன்மா போர்ட்ஃபோலியோவோட ரிஸ்க் மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா you can buy riskier companies, but your portfolio risk is low. You don't have to worry about taking out all the money because your portfolio risk is low, and your volatility na highs and lows வந்து அப்படி பெரிய ஹையோ பெரிய லோவோ இருக்காது, மீடியமான growth இருந்துட்டே இருக்கும். இது இந்த போர்ட்ஃபோலியோ மெத்தட் யாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னா, people who are starting outல ஏன்னா you have very small capital to play with. அதை வச்சு நீங்க நிறைய ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் once you are 50 lakh, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 lakhs இருக்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ மெத்தட் மே ரெடியூஸ் யுவர் growth. பட் நீங்க 50 lakhs இருக்கும்போது இமேஜின் பண்ணி பாருங்களேன், நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, ஓகே வாட் ஐம் திங்கிங் டுடே இஸ் 5 lakhs of my portfolio I'm going to take huge risk, and the 5% of the portfolio வந்து is 2.5 lakhs. It's not a small amount. 2.5 lakhs. The 2.5 lakhs, if it doubles, it is 10% of your portfolio. போர்ட்ஃபோலியோல வந்து 50 lakhs போர்ட்ஃபோலியோல ஜஸ்ட் 2.5% வந்து டபுள் ஆகுதுன்னா, இட் இஸ் கிவிங் யூ 5% ஆன ஓவரால் போர்ட்ஃபோலியோ. அண்ட் 2.5 lakhs இன்க்ரீஸ் ஆகுறது இஸ் ஈஸியர் இன் அ ஸ்மால் கம்பெனி, அண்ட் that's the risk that you're taking for the returns that you're getting, while maintaining the overall risk by having a portfolio that is adjusted. Okay va? So this is the portfolio method. And bull market, bear market we have seen. So I think I've covered everything. I'm not sure whether you guys are online. Don't know even where to see that. No, we're there. இருக்கீங்களா? Cool. இப்போ எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஐம் நாட் ஷூர். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா டவுட்ஸ் கூட கேளுங்க. ட்ரை டு இப்போதைக்கு இல்ல. பட் ஆனா வந்து ஆக்சுவலி நீங்க பேசும்போதே நான் சைட்ல சும்மா நீங்க சொல்ற பேட்டர்ன் வச்சு நான் சும்மா அந்த நீங்க என்ன ஒரு யூ ஆல் ஆஸ்க் டு சார்ட் ஆஃப் இது பண்ண சொன்னீங்கல்ல, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னீங்கல்ல, சும்மா போய் நானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனா பார்க்க மேபி ஐ திங்க் ஆல்சோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பார்க்கணும், எப்படி ஒரு பேசிக்கா நீங்க சொன்னதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் நான் பார்க்க ட்ரை புரிஞ்சுக்க பார்க்கறேன் ஃபர்ஸ்ட். ஓகே and fundamentals வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க சுந்தரி. fundamentals வந்து like people tell a lot of things about fundamentals. like for example நீங்க வாரன் பஃபெட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுலாம் நீங்க பார்க்க வேண்டாம். especially since we are in a bull market, if a company is growing, you try putting some money into the company. அப்படி நீங்க பாருங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 போடுங்க, ஒரு 5000 போடுங்க. ஏன்னா அந்த மணி இல்லாம நம்மளால லேர்ன் பண்ணவே முடியாது. we will be like forever be learners, we will not be able to make money. So நீங்களா ஐடென்டிஃபை பண்ணுங்க, நீங்களாவே பாருங்க. and like if you want me to like நான் ஒரு ஸ்டார்டிங் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் நான் கொடுக்கணும்னா I'm probably I'll share my portfolio with you. நீங்க இந்த கம்பெனிஸ் கூட ட்ராக் பண்ணுங்க, அது ஈஸியா இருக்கும். நான் வேணா நீங்க ஓகே இந்த கம்பெனி லுக்ஸ் பேட், எதனால நீங்க செலக்ட் பண்ணி வாங்குனீங்க நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா I can give you answers. அந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணலாம். So that is also one way of learning. Okay. I'll probably give you a list of companies that we can track. So sure yeah John, அது ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலா.
Yeah, I'll do that. I'll do that. No worries. Yeah. John, you have something? But sorry, go Yeah, ahead. yeah. Sorry. Please. சொல்லுங்க சொல்லுங்க. I think John is not on. இல்ல so I mean, but preferably it is safe to start or read at least எப்படி market daily போகுது and of course start looking at mainly small or maybe preferably small cap companies rather than going to mid or large cap, correctங்களா? That's more Exactly. that's I mean கத்துக்கிறதுக்குன்னு நான் கேக்குறேன். புரியல. சாரி. இல்ல இப்போ வந்து நான் கத்துக்கிறதுக்கு to enter into and to learn how to start investing பத்திக்கு preferably it's best I look at a small cap company rather than like existing large cap. You can look at a small cap or a mid cap company, because large cap companies like you cannot learn much. The moment the company is 1 lakh crore, I think the company ஓட growth கம்மியாயிரும், and it will like நீங்க டைட்டனை பத்தி என்ன தெரிஞ்சுப்பீங்க? டைட்டன், you know Titan is making this much money, you know Titan is selling these products. But in a small cap company நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போனா தான் கத்துக்க முடியும். ஸோ இப்போ மிட் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமரராஜா பேட்டரிஸ்னு ஒரு கம்பெனிஸ் இருக்கு. இட் இஸ் அ மிட் கேப் கம்பெனி அண்ட் தே ஆர் மேக்கிங் பேட்டரிஸ். And there is also a company called Jupiter Wagons Limited, which is a mid cap company, I think small cap company, which is also making batteries. So இது ரெண்டு கம்பெனிஸும் நீங்க ரெண்டு கம்பெனிஸும் பாருங்க, வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தே ஆர் மேக்கிங், இந்த ப்ராடக்ட்டுக்கு எங்க டிமாண்ட் இருக்கு, இது எல்லாமே வந்து கம்பெனியோட ப்ரெசன்டேஷன்லயே இருக்கும். உங்களுக்கு இந்த வெப்சைட்டை ஹெல்ப் பண்ணும். நீங்க இப்போ நம்ம இந்த வெப்சைட்லயே வந்து ஸ்கிரீனர்ல வந்து கீழே வந்து உங்களுக்கு இந்த கம்பெனியோட அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இன் ஜெனரல் தேர் வில் பி மோர் சச் நியூஸ். இங்க இல்லைன்னு தெரியல. இந்த இருக்குல்லையா அந்த கம்பெனியோட கான் கால்ஸ், பிபிடி. இந்த பிபிடில வந்து கம்பெனில இருந்து அவங்க டியூரிங் தேர் பிரசன்டேஷன் தே வுட் ஹவ் பிரசன்டட் திஸ் டு த இன்வெஸ்டர் கம்யூனிட்டி. ஸோ இதுல நீங்க கத்துக்கலாம். You don't have to really go through that annual sheet. Annual sheet download பண்ணாதீங்க please. At least for the first 2-3 years you don't have to download the annual report. You can get all this information in this nice softwares, nice websites and all that. And then also you can look at this investor presentation, which is good enough. I think இதுலயே உங்களுக்கு என்ன எங்க இருந்து கம்பெனிக்கு காசு வருதுன்றதை இதுல தெளிவா கொடுத்திருப்பாங்க. அண்ட் எங்க அங்க grow ஆக ட்ரை பண்றாங்கன்றதையும் இதுல தெளிவா கொடுத்திருப்பாங்க. இந்த இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் அந்த கம்பெனியோட வெப்சைட்ஸ்லயும் இருக்கும். So you don't have to rely on screener. புரியுது. ஓகே. Got it. Okay. So that's the source. I'll recommend you to start with the mid cap company. Small cap கூட வேண்டாம். ஒரு 3000 crores மேல இருக்கிற கம்பெனி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இதுலயே நீங்க பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ நான் இதுலயே இப்போ ஸ்கிரீனர்ல வந்து they have made a very good feature. என்னன்னா we can create new screens. நான் என்ன பண்றேன்னா market capitalization greater than 3000 and market capitalization less than 10,000. இப்படி நான் கொரி கொடுத்தாலே it will show a list of companies. இதுல உங்களுக்கு இதுல ஃபர்தரா கூட நீங்க இதுல ஆட் பண்ணலாம். இதுல வந்து இதுல சேல்ஸ் growth, சேல்ஸ் இந்த பாத்தீங்களா price to earning greater than probably 20. இந்த லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல போல அங்க ஆண்ட போல இது மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் தீஸ் கம்பெனிஸ் வில் க்ரோ ரியலி. இட்ஸ் a simple logic. In a bull market any and every company will grow, but you have to identify companies that are going to grow really fast. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். Okay, this helps. Okay. And then there are a lot of free resources. Probably I'll keep sharing such websites. I hope like other people also makes use of this. எனக்கு தெரியல, I'm not quite sure whether I'm giving enough value, but stick with எனக்கு என்ன ஆசைன்னா I have to like there are a lot of people actually earning well and they don't know how to invest, and I'm trying to at least influence my friend circle so that more people invest. And like there is actually huge potential for them to grow. Like easily they can make crores. Like என்ன மாதிரி ஆளுக்கு probably crores is too far, but there are people who have the money but they don't know
what to do with the money அந்த மாதிரிலாம் இருக்காங்க. So at least for those people we can make we can like just individuals we can become actually big. அதுக்கு வந்து there is no probably there is no easier way than stock market, so why not use it? That's my logic. Okay, I think we had a good session. We are going about time. Yeah, it was good session. Thank you.